ரைட். பிரச்சனை இருந்தால் பேசலாம். அதே மாதிரி மெசேஜும் போடலாம். உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கிறதா பேசுறது நல்லது. சரியா? ஆ 23rd பார்ப்போம் அப்படியா? அப்ப எங்கட கேள்வி எடுப்போம். நீங்க எம்சிக்யூஸை கொஞ்சம் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். என்னடா எம்சிக்யூஸை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். 2018 23rd கொஸ்டின். இது குயிக்கா பார்ப்போம். ரைட். வராக்கணும் 23 இங்க பாருடா. ஒரு தாவரக்கலத்தின் வரிப்படம் இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் காட்டப்பட்டுள்ள விலங்கு களங்களிலும் காணப்படுவதமான பகுதிகள் யாவை என்று கேட்கிறான். ரைட். உங்களுக்கு காட்டினது ஒரு என்னதுடா, ஒரு தாவரக்கலத்தின் வரிப்படம் தந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு தாவரக்களம் ஒன்று தந்திருக்கான். ரைட். இப்படி ஒரு களம் ஒன்று தந்திருக்கு. இதுதானே நல்லா வரைஞ்சாடா. இப்படி ஒரு களம் ஒன்று தந்திருக்கு தந்தி. ரைட். அதுல கருவை வச்சிருக்கான்னு நம்புறேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் இப்படி நிறைய என்னது வச்சிருக்கு, பச்சையூர் மணிகளை காட்டியிருக்கு. பச்சையூர் மணிகளை காட்டியிருக்கு பாரு தாவரக்கலம் என்றதுனால. அதே மாதிரி ஒரு கலச்சுவரும் இருக்கும். கலச்சுவர் இருக்குமே, ஒரு கலச்சுவர் இருக்கும். அதே மாதிரி என்னது, ஒரு முதல் மென்சப்பு புளிய உருவா தந்திருக்காங்க. புளிய உருவம். அதே மாதிரி என்னது, கலச்சுவருக்குள்ள இருக்கிற ஒரு முதல் ஒரு மென்சாப். அதே மாதிரி புளிய உருவம். அப்ப இங்க பாருங்க, கலச்சுவருக்குள்ள ஒரு மென்சம் அப்படித்தானே. இப்ப ஆக வழியா இருக்கிறது ஒரு தாவரக்களத்து ஆக வழியில இருக்கிறவர் யாரு, கலச்சுவர் தானே. அந்த கலச்சுவர் வந்துட்டு யாருக்கு இல்ல, விலங்கு களத்துக்கு இல்ல. அதெல்லாம் பார்ப்போம். இவன் தாவரக்களத்துல இதுல காணப்படுவதும் காணப்பட்டுள்ளதும் விலங்கு களத்திலும் காணப்படுவதுமான பகுதியில் யாவைன்னு இருக்கிறான். அப்ப உண்மையிலேயே இவன் எதிர்பார்க்கிறது பிள்ளைக்கு வந்துட்டு என்ன தெரியுமான்னு சொல்லி, ஒரு தாவரக்களத்துக்கும் விலங்கு களத்துக்குமான வித்தியாசம். ஒரு தாவரக்களம் அதே மாதிரி ஒரு விலங்கு களம், இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் தெரியுமான்றதுதான் இவங்களோட ஐடியா. அப்ப பொதுவாக நம்ம தாவர காலத்துக்கும் விலங்கு காலத்துக்கும் வித்தியாசம்னு சொல்லும் போது நாங்க பிரதானமாக எத்தனை வித்தியாசம் பார்ப்போம்? 4 சொல்லலாம் தானே. என்னென்ன இங்க பாரு, இவர்ல கலச்சுவர் இருக்கும். கலச்சுவரை பேசியலும் கலச்சுவர் இருக்கும், இவர்ல இல்ல. அதே மாதிரி இவர்ல பச்சை ஒரு மணி இருக்கும் பாருங்க. பச்சை ஒரு மணி இவர்ல இருக்கும், இவர்ல இல்ல. இதைத்தானே பேசுவோம். ரைட். அதே போலடா இந்த 3வது 4வது நாங்க எதை பத்தி பேசுறேன்னு சொன்னால், இப்ப இங்க பாரு, இது ஒரு தாவரக்கலம். இவன் நடுவுல இங்க பாரு, நடுவுல இப்படி ஒரு ஆளை வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறான்டா, ரைட், மார்க் பண்ணிக்கிறான். அது அவன் குறிச்சில்ல. அவர் யாரு, அவரை தானே நாங்க மைய புன்வெற்றிடம்னு சொல்றோம். பாரு, மைய புன்வெற்றிடம் தானே. மைய புன்வெற்றிடம் ஏன் நாங்க அப்படி சொல்றோம்டா, பாரு, மையத்துல இருக்கிற ஒரு புன்வெற்றிடம், மையத்துல ஒரு பெரிய புன்வெற்றிடம் இருக்கும். இது வந்துட்டு தாவரக்களத்துக்கான ஒரு இயல்பு தானே. அப்ப புன்வெற்றிடம் வந்துட்டு பெருசா மத்தியில இருக்கும் யாருக்கு, தாவரக்களத்துக்கு. ஆனா இவர்ல அப்படி இல்ல, யாரெல்லாம் விலங்குகளத்துல அப்படி இல்ல. அதானே. அப்ப இங்க பாருங்க, ஒரு மைய புன்வெற்றிடம், பெரிய பெரிய மைய புன்வெற்றிடம் இருக்கும். இந்த மாதிரி இவர்ல இல்ல. புன்வெற்றிடம் என்ன செய்வார், ஒரு சிறிய புன்வெற்றிடம் இருக்கும். அப்படின்னா புன்வெற்றிடம் இல்லாமல் இருக்கும். இந்த 2 விஷயம் அதுல எழுதலாம். ஐடியாவை தான் தாரேன் நான். 4வது விஷயம், இப்படி மைய புன்வெற்றிடம் இருக்கிறதுனால இவர்ல புளியவர் எங்க போறாரு பாரு. இப்படி ஒரு களத்தை எடுத்தாலும் இந்த ஐடியா உனக்கு தெரியும். நாங்க இளையங்கள் சொல்லும் போது நான் இந்த விஷயத்த பேசுவேன். என்ன பாரு, நடுவுல இப்படி ஒரு மைய புன்வெற்றிடம் இருந்தா, பெரிய புன்வெற்றிடம் ஒன்று இருந்தாலா என்ன செஞ்சிடும், புளிய உருவெல்லாம் வெளியில தானே போகணும். புளிய உருவெல்லாம் இங்க பாரு, சுற்றயலுக்கு என்ன செய்யப்படும், புளிய உரு சுற்றயலுக்கு தள்ளப்படும். அதான சுற்றயல்னு சொல்ற.
சுத்திக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கும், குழிய உருவம் எல்லாம் போயிருக்கும். சோ சுற்றலுக்குரிய குழிய உருவம் இங்க நான் சொல்லுவோம், ஏய் இவரெல்லாம் சுற்றலுக்குரிய குழிய உருவம், சுற்றலுக்குரிய குழிய உருவம், அதாவது குழிய ஒரு சின்னதா இருக்கும், ஒடுங்கப்பட்டது, சுற்றலுக்கு தள்ளப்பட்டது, வட்டவர் இந்த மாதிரியான ஐடியால பேசலாம். ஆனா இவர்ல வந்துட்டு என்னது, ஒரு என்னடா பெரிய என்னது, நீங்க குழிய உருவ காணலாம், குழிய உருவ பார்க்கலாம். மையப்புண்வேட்டம் இல்லையே அல்லதுன கதை. இந்த விஷயங்களை பாடமாக்குற இல்ல ரீசனோட நினைவு. ஸோ ஒரு நாள் மறக்காது. அதே மாதிரிங்க பாரு, இந்த நம்பர்ஸ் இந்த விஷயமும் நான் சொல்லி தந்துக்கிறேன். நம்பர்ஸோட நம்ம நினைவு வைக்கணும். தாவர களத்து மேலே தெரிஞ்சு விலங்கு களத்துக்கு இடையில 4 வித்தியாசம் இருக்கின்றத அப்ப இந்தியோட நினைவு வச்சுக்கோ. இதான் நீ எக்ஸாமுக்கு முந்தி கடைசா படிக்கிறேன்னு சரிதானே? ரைட். உனக்கு ஆன்சருக்கு போகலாம், அது வேற விஷயம். ஆன்சருக்கு போகலாம். என்னடா ஆன்சர்? ஆன்சர் என்ன? அழிக்கட்டா இத? அழிக்கட்டாடா இருக்கீங்களா? எஸ், போத் ஆன்சர். சரிதானே? போத் ஆன்சர். ஓகே, காட் இட். அப்ப எஸ், ஏன் சிடியும் சிஎம்டியும் இருக்கா? சிஎம்டியுமா காணப்படுவதுமான பகுதிகள் சரிதானே? இங்க காணப்படும் விலங்கு களத்துல காணப்படுவது தானே? எஸ். அப்ப ஏன் கலைச்சுவர் இருக்காது, பச்சை மணி இருக்காது, ஏயும் பியும் இருக்காது, ஏயும் பியும் இருக்காது சரிதானே? ஏயும் பியும் இல்லாத ஆன்சர் சிடி. ரைட், ஓகே. அப்ப 24க்கு வாங்க. இது 4வது ஆன்சர். அப்ப இது ஓகே தானே? 24வது கேள்விக்கு வாங்க. 24வது கேள்வி. ரைட், 24வது கேள்வி. கார்பனீர் ஒட்சைட்டு கந்தகவீர் ஒட்சைட்டு என்னும் சேர்வைகள் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை கருதுக. இதான் கேட்டது. 24வது கேள்விடா. 24வது கேள்வி என்ன சொல்றான்டா? 24வது கேள்வி கார்பனீர் ஒட்சைட் CO2 கேஸ பத்தியும், CO2 கேஸ் அண்ட் ஆல்சோ SO2 கேஸ், SO2 கேஸ பத்தியும் யோசிக்கட்டான் தானே? அப்ப சொல்லிட்டு சொல்றான், முதலாவது அச்சேர்வைகள் அமில ஒட்சைட்டுகள் ஆகும். இதான் அவன் சொல்ற கதை, அமில ஆக்சைட்டுகள் ஆகுமா? அடுத்தது சொல்றான்டா, அச்சேர்வைகள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக இருக்கின்றன. அதே மாதிரி அச்சேர்வைகள் என்னது, நிறம் அற்றனன்னு சொல்றான். நிறம் அற்றவை தானே? ஒண்டோ இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தமாக என்னதுடா கூற்றுக்களில் உண்மையானது என்னன்னு கேட்கிறான். அப்ப என்னதான், ஒன்று அச்சேர்வைகள் அமில ஒட்சைட்டுக்கலாம், அச்சேர்வைகள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக இருக்கின்றதாம். ரைட், ஓகே. அதே மாதிரி அச்சேர்வைகள் நிறமற்றனவாம். ரைட், நாங்க இங்க வருவோமே பார்ப்போம். ஒன்று முக்கியமான விஷயம் நான் பேசுறேன், இந்த அமில ஆக்சைடு கார ஆக்சைடு கதை, அமில ஆக்சைடு கார ஆக்சைடு கதை. இது எப்படி நீ கண்டுபிடிக்கிறேன்டா? இப்ப என்ன கேட்கிறாக்கள் இருக்கு, இது எல்லாமே பாடமாக்கணுமா சார்? இது எதை வச்சு இந்த கூற்றுகள் கேட்கிறேன்னா, தொடர்ச்சியா இந்த கூற்றுகள் வந்துட்டு பாசிபிள்ல வந்துட்டே இருக்கும். இந்த அமில ஆக்சைடு கார ஆக்சைடு ஈரியல் ஆக்சைடு யாரு உருவாக்குற, இந்த மாதிரியான ஐடியா சரிதானே? அப்படியே ஆக்சைட்டுகளின் அமில காரத்தன்மை பார்க்கும்போது, அமில ஓ காரத்தன்மை பார்க்கும்போது, அப்படி இல்லாட்டி ஈரியல்பு தன்மை பார்க்கும்போது உனக்கு தெரிய வேண்டிய விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம், கூற்றுக்கள்ல தொடர்ந்து வாரது. சோ பார்க்கும்போதுடா ஆக்சைட்டுகளின் சரிதானே? பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், உனக்கு உலோகம் அல்லுலோகம் தெரியுதாடா? உனக்கு உலோகம் அல்லுலோகம் தெரியும். பாரு, உலோகங்கள் வரல, உலோகங்கள் சரிதானே? உலோகம் இருக்குதானே? ஒரு உலோகம் ஆக்சிஜனோட சேர்ந்து உருவாக்குற உலோக ஆக்சைடு, உலோக ஆக்சைடு எல்லாமே பாரு, உலோக ஆக்சைட்டுகள் எல்லாமே பொதுவாக கார ஆக்சைட்டுகளாக இருக்கும், காரமாக இருக்கும், கார ஆக்சைடு சரிதானே? கார ஆக்சைடு. இதே அடுத்த பாயிண்ட் தான், ஒரு அல்லுலோகம் ஆக்சிஜனோட சேர்ந்து உருவாக்குற ஆக்சைட்டுகள் அலோக ஆக்சைடு தானே? அலோக ஆக்சைடோ அல்லுலோக ஆக்சைடு ரெண்டும் ஒன்று.
அல்லுலோக ஆக்சைடு தானே, ஆக்சைடு. இவங்க எல்லாருமே என்னது, இவங்க எல்லாருமே என்ன, ஒரு அமில ஆக்சைடு. அமில ஆக்சைடு பாரு. இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரியுமான்னு பாப்பான். உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, நீ பாக்குற உலோகங்கள் என்ன அந்த பாடத்துல 10ஆம் ஆண்டுல நீ பாக்குற உலோகங்கள் மெயினா மிஞ்சி மிஞ்சி போனா சோடியம் பாப்பாய், அதே மாதிரி மெக்னீசியம் பாப்பாய். இவங்க 2 பேரையுமே ஆக்சைடு. அப்ப உனக்கு தெரியணும் கார ஆக்சைடுன்னு தெரியும். அதே மாதிரி 2 பேரும் இவருக்கு பாக்குறது. இதே நீ அமில ஆக்சைடு, அப்ப அமிலத்து நீ சாரி அல்லுலோகத்துக்கு நீ பாக்குறது யாரு? அல்லுலோகங்களுக்கு நீ பாக்குறவர் யாரு? அல்லுலோகங்களுக்கு நீ பாக்குறவரு இங்க இருக்கு. உலோகத்துக்கு நீ பாக்குறவரு, உலோகத்துல என்ன செய்வாய் நீ? 2 பேரை பாப்பாயிடா. யாரு யாரு? சோடியம் மெக்னீசியம் மட்டும். 2 பேரும் தான் நீ பாக்குற. நிறைய உலோகங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. 2 பேரை மட்டும் தான் நீ பாக்குற. அதே மாதிரி அலுலோகத்தை எடுத்தா என்றால் நீ வந்துட்டு என்ன செய்வாய்டா? 3 பேரை பாப்பாய். அலுலோகத்துக்கு உதாரணமாக நீ 3 பேர் படிக்கிற. நீ யார் யாருன்னு கேட்டீங்க என்றால் ரைட், நைட்ரஜன், அதே மாதிரி என்னடா சல்பர், நைட்ரஜன், சல்பர், கார்பன் தானே. அப்ப இவங்களோட ஆக்சைட் எல்லாம் உனக்கு அமில ஆக்சைடுன்னு தெரியும். இதுதான் ஐடியா. இவங்க கேட்டது யார யார? CO2 SO2. CO2 SO2 யார் ஆக்சைட் பாரு? சல்பர் ஆக்சைட் SO2, கார்பன் ஆக்சைட் CO2. அப்ப சொல்லுவாங்க அமில ஆக்சைடா கார ஆக்சைடா? அமில ஆக்சைடு. இத மாதிரி எதை வச்சுமே கண்டுபிடிக்கலாம். நல்லா நினைவு வச்சுக்கோ, நல்லா நினைவு வச்சுக்கோ, நல்லா நினைவு வச்சுக்கோ. அலுமினியம் ஆக்சைடு Al2O3, அலுமினியத்தின் பொதுவாவே எல்லா சேர்வைகளுமே, அலுமினியம் ஃபார்ம் பண்ற பொதுவா எல்லா சேர்வைகளுமே ஈரியல் பூ சரிதானே? ஈரியல் பூ. இதை நாங்க எங்க படிப்போம்டாடா? இதை நாங்க எங்க படிப்போம்? ஈரியல் ஃபண்டா என்ன அது தெரியணும் முதல்ல. ஈரியல் ஃபண்டா 2 இயல்பும் இருக்கு அவனுக்கு. அவன் அமிலமாவும் தொழிற்படுவான், காரமாவும் தொழிற்படுவான். நல்லா நினைவு வச்சுக்கணும். இதையுமே ஒரே டெஸ்ட் பண்றது உங்கள்ட்ட. சோ வரலாம். இங்க பாரு, இது நாங்க எங்க பாக்குறோம்னு சொன்னாடா, இது நாங்க எங்க பாக்குறோம்னு சொன்னா, இதை நாங்க எங்க பாக்குறோம்னு சொன்னா மூன்றாம் ஆவர்த்தன ஒக்சைட்டுகளின் அமில அல்லது கார இயல்பு. அமிலம் காரத்துக்கு பதிலா மூலம்னு சொல்லலாம் சரிதானே? அவங்க பாரு, 3ஆம் ஆவர்த்தனம் உனக்கு தெரியும். 3ஆம் ஆவர்த்தனம்ல சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். அவங்கட அமிலகார இயல்பு, அந்த அவங்களோட ஆக்சைட்டுகள் அமிலகார இயல்பு. உதாரணத்துக்கு சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. அவங்க என்ன செய்யும் என்று சொன்னால் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக பாரு, ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக. இப்ப நான் சொல்றேனே, சோடியம் ஆக்சைடு Na2O, மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு போய் இங்க வருவாரு என்ன, Cl2O7 ஓதானே. அப்ப இதன் வழியாக என்ன செய்யும் அவருக்கு? அவருட என்னடா செய்யும்? அமில இயல்பு கூடும், கார இயல்பு குறையும். இது தெரியும் தானே? கதை. அப்ப இதையுமே பாக்குறேன் நாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா? அமிலகார ஆக்சைடு கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சரிதானே? இது பார்த்துட்டே இருந்தா தான் இந்த விஷயம் விளங்கணும். ஏன்னா நான் குயிக்கா சொல்லணும், எல்லாத்தையுமே சொல்லணும். நிறைய விஷயத்த நான் எழுதல. மேக்சிமம் நான் என்னத்தையெல்லாம் சொல்றேன்னா டக்குன்னு நோட் பண்ணிக்க பாரு. அப்ப ஏதோ கொஞ்சம் படிச்ச மாதிரி உனக்கு ஒரு உணர்ச்சி ஒன்று வரும். நிறைய எழுதுறதுக்கு என்னால டைம் தர முடியாது. மேக்சிமம் நான் ஃபாஸ்டா போறேன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே வேற எதுவுமே செய்யலாதுடா. ரைட், வேற எதுவுமே செய்யலாது. மேக்சிமம் வலுவளவு காண்றது, வலுவளவுன்னு சொல்றது பிணைப்புக்கான அவர்ல இருக்கிற அபிலிட்டி, பிணைப்புக்கான திறன். அதை நாங்க எப்படி காணுவோம் சொன்னால், வலுவளவுன்றது அவருடைய இறுதியோட்டு இலத்திறனை வச்சு தீர்மானிக்கப்படும். ரைட், ஓகே, ரைட். இது அழிக்கட்டா, இது ஓகேயான்னு சொல்லுங்க. இது ஓகேயான்னு சொல்லுங்க. இந்த விஷயம் ஓகேயா? ரைட், சரி ரைட், ஓகே, சரிதானே? அப்ப அடுத்த கேள்விக்கு வா. அப்ப என்னடா அது என்ன அமில ஆக்சைடு கேஸ் சொல்லிட்டேன். அப்ப 2 பேருமே கட்டாயமா அமில ஆக்சைடுகள். ரைட், ஓகே, அது சரி. அறை வெப்பநிலையில் வாயுக்களா? அறை வெப்பநிலைன்றது ரூம் டெம்பரேச்சர். அறைன்னா ரூம் தானே, ரூம் டெம்பரேச்சர்.
அப்ப ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது சாதாரணமா இருக்கிற ஒரு லேப்ல இருக்கிற டெம்பரேச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? கேஸா தானே இருக்கும். SO2 நான் எழுதும் போது அப்படிதான் எழுதினேன். என்ன SO2 கேஸ், CO2 கேஸ். அப்ப அதுவும் சரி. அச்சேர்வையில் நிறமற்றது. உண்மையிலேயே CO2 கேஸுமே என்னதுடா, கலர் இல்ல. CO2 கேஸ் உங்களுக்கு தெரியுமே, கலர் இருந்தா நம்ம அட்மாஸ்பியர்ல, நம்ம சுற்றாடல்ல என்னது கலர் கலரா வாயு பரப்பணும். ஏன்னா மேக்சிமம் CO2 இருக்கு. சோ என்னது, CO2 கலர் இல்ல. அதே மாதிரி SO2மே கலர் இல்லாத வாயு தான். இப்ப நீங்க அந்த கலர் கேஸ் உனக்கு தெரியாண்டுமே, SO2 இந்த கலர் உனக்கு தெரியாண்டு சொல்லுவோமே, ரைட்? அப்ப ஆனா CO2 வந்துட்டு கட்டாயமா என்னதுடா, ஒரு நிறமற்ற சேர்வை, நிறமற்ற வாயு, சரிதானே? SO2ஐயுமே SO2ஐயுமே ஒரு நிறமற்ற வாயுவை உருவாக்கும் அப்படின்ற விஷயம் நீ அந்த 2வது பாடத்துல என்னடா செய்வாய்? சாரி, 2வது கெமிஸ்ட்ரியில வந்துட்டு என்ன செய்வாய்? நீங்க படிக்கிற நீங்க தான் தானே, ரைட்? அப்ப வாயுக்களின் நிறங்கள் பத்தி என்னது, என்னடா சல்பர் ஆனது, நான் சொன்னேன் அலுவலகங்கள் படிப்பாய், சல்பர் ஆனது ஆக்சைட்டுடன் தாக்கி என்ன செய்யும்? ஒரு நிறமற்ற அமில வாயுவை உருவாக்கும். அவர் தான் SO2, சரிதானே, ரைட்? ஓகே, டேய் அழிக்கிறேனா? அழிக்கிறேன். ரைட், அடுத்த கேள்வி. 25. இது ஓகே தானே? 25. எஸ், ஓத்தான்ஸ். பின்வரும் படத்தில் ABC ஆகிய 3 ஒளிக்கற்றைகளால் ஒரு கண்ணாடி வில்லையை பயன்படுத்தி இவற்றில் ஒரு கற்றையை உருவில் காட்டப்பட்டுள்ள ஏனைய ஒரு கற்றையினாக மாற்றலாம். அது பின்வரும் மெற்கூற்றில் சரியாக காட்டப்பட்டுள்ளன. பாரு, என்னதான், ஒரு யாரை பயன்படுத்தி எபிசா 3 ஒளிக்கதிர்களை ஒரு கண்ணாடி வில்லையை பயன்படுத்தி இவற்றில் ஒரு கற்றையை உருவில் காட்டப்பட்டுள்ள என்ன இன்னொரு கற்றையாக மாற்றலாம் அப்படின்னு தந்துட்டு கீழே ஆன்சர்ஸ் தந்திருக்கான், சரிதானே? நான் இதை அழிக்கிறேன். அவனோட இங்க எதிர்பார்க்கறதுல இந்த ஒளியியல் சாதனங்களோட பேசிக் உனக்கு தெரியுமான்னு பாக்குறான். ஏன்னா நீ ஒரு ஒரு வில்லைன்னு பார்க்கும்போதும் நீ 2 விதமான வில்லைகள் தான் படிக்கிற. நீ நிறைய வில்லைகள் இருந்தாலும் வில்லைகள் நிறைய ஆட்கள் இருந்தாலுமே நீ 2 வகையான வில்லைகள் தான் படிக்கிற. நீ அதாவது ஒன்று குவிவு வில்லை, மற்றவரு குழிவு வில்லை. ஓவா இல்லையா? மற்றவர்களா குழிவு வில்லை. அப்ப இந்த கதை என்னண்டா, அவங்களுக்கு தெரியும் ஒரு குவிவு வில்லை. நான் பாருங்க, 2 பக்கமும் குவிவா இருக்கும், அதானே குவிவு வில்லை, சரிதானே? 2 பக்கமும் குவிவா இருக்கும். அப்ப இவருடா இது தலைமை அச்சல் எடுத்தா, இவர் நான் இப்படி ஒரு தலைமை அச்சில வைக்கிறேன்னு எடுத்தால் இவர் என்ன செய்யும்? இவர் கதிர்களை என்ன செய்வார்? குவிவு, அவர் கதிர்களை குவிப்பாரு. உண்மையிலேயே நான் சொல்றேன், இப்படி ஒரு தூரத்துல இருந்து வார சமாந்திர கற்றை இவர்ல பட்டு முறிவடையுமா இல்லையா? வில்லைகள் முறிவடையும். சோ முறிவடைஞ்சு இவர் என்ன செய்யுமா? இப்படி முறிவடைஞ்சு மற்ற பக்கம் போகும். இல்லையா? பாரு, குவிப்பாரு இவர், குவிவு, அதாவது ஒருங்குது கற்றைகள். கற்றை என்ன செய்வாரு? குவிப்பாரு இவரு. ஆனா ஒரு குழிவு வில்லை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழிவு வில்லைனா இரு பக்கம் குழிவாக இருக்கும். சோ இவரை ஜாயின் பண்ணுவோம், இரு பக்கம் குழிவாக இருக்கும். இந்த குழிவாக இருக்கிறதுனால அவர் குழிவு வில்லை 2 பக்கம். இவர தலைமையச்சன் எடுத்தாடா, இவர் என்ன செய்வாருடா, இப்படி போற கற்றைய என்ன செய்வாரு? இப்படி போற கற்றைய இவர் என்ன செய்யும் என்றால் பட்டு இவரு உள்ளுக்கு முறையிற இல்ல, இவர் என்ன செய்யும்? இப்படித்தான் முடியும். வார கதிரை அவர் என்ன செய்வாரு? வெளியில தான் முடிக்க செய்வாரு. அப்ப அவர் என்ன செய்வார்? கதிரை விரிக்கத்தான் செய்யறாரு அவர். பாருங்க, இப்படி கதிர் வந்தா என்ன நடக்கும்? இந்த இடத்துல பட்டு அவர் இதான கதை. அப்ப இங்க பாருங்க, இவர் குவியவில்லை, இவர் குழியவில்லை. அப்ப ஏன்ற ஆளை ஏன்னு சந்திக்கிறது உங்களுக்கும், ஏன்னு சந்திக்கிறது யார? இந்த பாரு, ஏன்னு சந்திக்கிறது இவரு. இந்த சமாந்தர கற்றையாம், இவர் சமாந்தர கற்றை நான் சொல்றேன், ரைட்? இந்த இவரை
இந்த ஏ இந்த குவிவு வில்லை என்ன மாதிரி மாத்தலாம்? குவிவு வில்லை பி மாதிரியா சி மாதிரியா? பியா தானே ஆக்கலாம். நீ நடுவுல குவிவு வில்லையை வச்சா என்ன அவர் என்ன செய்யும் பாருங்க, இப்படித்தானே ஆக்கலாம். குவிக்கத்தானே இயலும் ஒரு இடத்துல, விளங்குன கதை. அதே மாதிரி இவரு என்ன செய்வாரு, ஏண்டால இப்படி சமாந்தரமா கற்றை வார கற்றை இவர் என்ன செய்வாரு, இவர் விரிக்கத்தானே இயலும். இவர் இப்படித்தானே அனுப்பலாம், இவர் இப்படித்தானே அனுப்பலாம். இதான கதை. அப்ப இங்க பாருங்க, இவரு இவரு யாரு மாதிரி இருக்கு, உங்களோட பி மாதிரி இருக்கு. இவர் யார் மாதிரி இருக்கு, சி மாதிரி ஓ இல்லையா? இவருக்கு கை, இவர் வந்துட்டு ஏ. இப்ப செல்வாகும், சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம் தானே. அப்ப அதாவது குவிவில்லைன்னா என்ன, அவர் என்ன செய்வாரு, குழிவில்லைன்னா என்ன, அவர் என்ன செய்வார், அது நம்மளோட வாசல் சொன்னார். அவர் இந்த ஒளியியல் என்னதுடா பிஹேவியர் என்ன தானே, ரைட். இதான் இப்ப கதை என்ன, இப்ப வாசிப்பார் ஆன்சர் என்னவா வரலாமே. இப்ப வாசிச்சு பாரு ஆன்சர் என்னவா வரலாம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேயா? யாருக்காவது பிரச்சனை இருந்தால் பேசலாம். ரைட். 26 26வது கேள்வி. 26வது கேள்வி அளிக்கிறேனா? 26க்கு என்ன ஆன்சர்? 26க்கு இதுவுமே ஒரு லைட் கேள்வி பாருங்க. பொதுவா லைட்ல ஒரு வருஷத்துல ஒரு கேள்வி கட்டாயம் வரும், சம்டைம் 2 கேள்வியும் வரும். எம்சிக்யூல கட்டாயமா ஒரு கேள்வி வரணும். ஒளி பாடத்துல கட்டாயமா, ஒளியியல் பாடத்துல வரணும் கட்டாயமா ஒரு எம்சிக்யூ. கொண்டு வரணும்ன்றது பரலு கட்டாயம். அதை தாண்டி என்ன செய்யலாம், கூடயும் வரலாம். அடுத்த கேள்வியுமே 26வது கேள்வியுமே ஒரு லைட் சம்பந்தமான கேள்வி, ஒரு ஒளியியல் சம்பந்தமான கேள்வி. இப்ப இதுதான் நம்ம அன்றைக்கு வரைஞ்ச நம்மட சார்ட் தேவைப்படுற ஒரு கொஸ்டின். சார்ட் தேவைப்படுற கொஸ்டின் ஒன்று கட்டாயமா வரும். அதனாலதான் அந்த சார்ட் மிக முக்கியம்னு சொன்ன நான். சோ என்னது, இங்க ஒரு என்ன வில்லைய பத்தி பேசுறாங்க. அதாவது ஒரு குவிவு வில்லை யூஸ் பண்றாங்களாம். பாரு நான் சொல்லிக்கிறேன், வில்லைகள்ல நான் ஆடிய பேசுறேனே. ஆடிகள் எடுத்தோம்னு சொன்னால் ஆடிகள்ல 2 ஒன்று குழிவு, சாரி குவிவாடி, மற்றவரு குழிவாடி தானே, குழிவாடி. வில்லைகள் எடுத்தோம்னு சொன்னாலா, வில்லைகள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல 2 பேரு, ஒன்று குவிவு வில்லை, மற்றவரு குழிவு வில்லை. ஓ இல்லையா? குழிவு வில்லை. நீங்க பாரு கதைய, இந்த அறிக்காரு இவங்க 2 பேரும், நான் இங்க எழுதுறேன் இந்த அறிக்கை, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான பிம்பத்தை உருவாக்கும். அதாவது அந்த பிம்ப இயல்பு ஒரே மாதிரி. நான் சொல்ல வர விஷயம், பிம்ப இயல்புகள் ஒரு மாதிரி இருக்கும் தானே, ஒரே மாதிரியான பிம்ப இயல்புகளை கொண்டிருக்கும். குழிவாடியும் குவிவு வில்லையும் அவங்கதான் என்ன செய்யும், அவங்களதான் இந்த மாறு வர்ற கேஸ். அதாவது குவியத்துக்குள்ள வச்சா என்ன மாதிரி பிம்ப இயல்பு, நம்ம 6 மெத்தட் படிச்சோம், 6 வகையில மாறும் படிச்சோம். 1 2 3 4 5 6 6 முறையில 6 முறை, அதாவது 6 இடங்கள்ல பொறுத்து என்ன செய்யும், அவர் இந்த பிம்ப இயல்பு மாறும்னு பார்த்தோம். 1 என்னது, குவிய தூரத்திற்குள் வைக்கிறது. நான் அதை எஃபிற்குள்னு சொல்றேனே, குவியத்திற்குள் பொருள் வச்சா என்ன மாதிரி பிம்பம் வரும் சொல்றது. அதே மாதிரி மத்தது குவியத்திற்கும் குவியத்தின் இருமடங்கிற்கு, அதான் சாரி 2வது வந்துட்டு குவியத்தில் பொருள் வச்சா, இது குவியத்திற்குள் தானே, இது குவியத்தில் வச்சா. அதாவது உனக்கு உதாரணத்துக்கு சொன்னாடா, இவர் தலைமை, இவர் தானே குவிவில்லை,
இவர் தலைமை அச்சுன்னு சொன்னா நான் வந்துட்டு இது எஃப்ன்னு எடுத்தா இவர் 2F அப்படித்தானே, அல்லது சின்னு சொல்லுவோம். இப்ப என்ன செய்யலாம், நான் பாரு இந்த இடத்துல பொருள் வைக்கலும். டேய் லைட் கிளியர் இல்லைன்னு சொன்னவன் பார்த்துப்போ, டேய் ஒளியியல் பாடத்தை கேட்டு இருக்கிறவன் பார்த்துப்போ. எஃப்க்குள்ள வைக்கலாம் முதலாவது விஷயம், திருப்பி எஃப்ல வைக்கலாம், பொருளை வச்சு பார்க்கலாம். எஃப்க்கும் இந்த 2F அல்லது சிக்கும் இடையில வைக்கலாம், அப்படி இல்லாட்டி 2Fல வைக்கலாம், 2Fக்கு அப்பால் ஒரு இடத்துல வைக்கலாம், அப்படி இல்லாட்டி இது 5 6வது மிக தொலைவுல ஆடியில இருந்து மிக தொலைவுள்ள ஒரு இடத்துல என்ன செய்யலாம், நான் பொருளை வைக்கலாம். இதானே இந்த 6 மெத்தடு. 6ஐயும் எழுதுவேன். 6லயுமே விம்ப இயல்புல நாங்க பார்ப்போம். 6லயுமே விம்ப இயல்புல நாங்க பார்ப்போம். ரைட், விம்ப இயல்புல பார்ப்போம். விம்ப இயல்புகள் மிக முக்கியமாக நான் பார்க்கிற 3 விம்ப இயல்பு, மிக முக்கியமாக நாங்க பார்க்கிற 3 விம்ப இயல்பு அவங்கள மெய்யானதா மாயமானதான்றது, உருச்சிருத்துதா உருப்பெருத்துதான்றது, நிமிர்ந்ததா தலைகீழானதான்றது. அடுத்த விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கடா, அடுத்த விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கடா, அவர் உருவாகிற பிம்பம் உருவாகும் இடம். இதுல நீ இந்த பொருள் வச்சா பிம்பம் உருவாகிறதையுமே நாங்க F2F எடுத்தோம் என்றால், F2F எடுத்தால் அவர் எங்க உருவாகுவாரு, எஃப்குள்ளயா, எஃப்க்கும் 2Fக்கும் இடையிலையா, 2Fலயா, எஃப்லயா, எங்க பிம்பம் உருவாகும் அப்படின்றது இடமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் மெய்யா மாயமானது தெரிஞ்சிருக்கணும், மெய்யானதா மாயமானதான்றது தெரிஞ்சிருக்கணும், மெய்யா மாயமானது தெரிஞ்சிருக்கணும். அவர் அதாவது பெரியதா சின்னதா, பெருசா பெரியதா சின்னதா சிறியதா, அப்படி இல்லாட்டி இப்ப வச்ச பொருளோட அளவே வாராரா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னான், அவருடைய தலைகீழான, அதாவது அப்படி இல்லாட்டி நிமிர்ந்த பிம்பம் வருதா, அப்படி இல்லாட்டி தலைகீழான பிம்பம் வருதான்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீ வச்சது இப்படியா இருந்தால் உனக்கு வாரவரு இந்த பக்கம் வருதுன்னு வைப்போமே, வாரவரு இப்படி வருதா இல்லாட்டி தலைகீழா இப்படி வருதான்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அதே மாதிரி இவருடைய சைஸ்ல வருதா இல்லாட்டி இப்படி கொஞ்சம் பெருசா வருதான்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மெய்யானதா மாயமானதான்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல பிம்பம் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 விஷயமும் யாரு பாரு, நான் ஈஸியா சொல்றேன், வேற வேறையா பாடமாக தேவையில்ல, இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எஃப்க்குள் வச்சால் மட்டும் தான், எஃப்க்குள்ள வச்சால் மட்டும், வச்சா மட்டும்தான், இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான், இந்த எத்தனை இந்த 6 பேர்லயுமே எஃப்க்குள்ள வச்சா மட்டும்தான் என்ன கிடைக்கும், பெரிய அதே மாதிரி நிமிர்ந்த, அதே மாதிரி என்னதுடா, மாயமான, நிமிர்ந்த மாயமான என்ன கிடைக்கும், பிம்பம் கிடைக்கும் தானே. அப்ப கதை என்னென்றால், அப்ப இங்க பாரு, எஃப்க்குள்ள வச்சா மட்டும், எஃப்க்குள்ள பொருள் வச்சா என்ன செய்யுமானா எங்களுக்கு இங்க பாரு, மத்த எல்லாம் மெய்யானது. இதுல எஃப்ல வச்சா நாங்க விம்பைகள் பாக்குறல, கட்டாயம் அந்த அந்த என்னதுடா வீடியோவை நீங்க திரும்பி பார்க்கணும். போன வருஷத்து பேப்பர் நாங்க இதே பவர் பிளேல டிஸ்கஸ் பண்ணினோம். அப்ப எங்களுக்கு தெரியும் எஃப்க்குள்ள வச்சா மட்டும்தான் இந்த 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 கிராஃப் அப்படியே இந்த டேபிள் நான் சொல்லி தந்த விஷயம் அப்படியே டைம் எடுத்து சொல்லி தந்திருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நம்புறேன் தானே. அப்ப அந்த கிளாஸ் இருக்காதால் என்ன செய்யலாம், அந்த வீடியோ கட்டாயமா பார்த்து கொள்ளலாம். திருப்பி என்ன சொல்றது, டைம் இல்ல, சரிதானே. முக்கியமான விஷயம், இந்த டேபிள் தெரிஞ்சா நீ எத்தனையோ கொஸ்டின்ஸ் லேசா அடிக்கலாம்டா, அது தெரியும், அன்றைய கிளாஸ் வந்தவனே தெரியும். ரைட், அப்ப இந்த கடைசி காலத்துல உனக்கு என்ன செய்யும், நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த விஷயம். ரைட், அப்ப நான் இந்த டேபிள்ல வச்சு நான் எடுத்த ஷார்ட் நோட்டை சொல்றேன். இந்த டேபிளை வச்சு நான் எடுத்த ஷார்ட்டான விஷயத்த சொல்றேன். எஃப்க்குள் பொருள் வைத்தால் மட்டும், இந்த பாரு எஃப்க்குள் பொருள் வைத்தால் மட்டும் என்ன கிடைக்கும்னு சொன்னா, நான் டீப்பா சொன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னால், இந்த பெரியது வந்துட்டு இவருக்குமே வரும். நான் இந்த பெரியதை இப்போதைக்கு இல்லமாய் கொள்றேன். எனக்கு கிடைக்கிறது கட்டாயமா மாயபிம்பம், கட்டாயமா நிமிர்ந்த பிம்பம், சரிதானே.
இப்ப விஷயம் என்னன்னு சொன்னால் இது ரெண்டும் முக்கியமா எங்களுக்கு கிடைக்க போறது எஃப்க்குள்ள வச்சால் சரிதானே. அதே மாதிரி இங்க பாரு, அதே மாதிரிடா இந்த விஷயம் உனக்கு விளங்கிருக்குன்னு நம்புறேன். இதை நான் இப்போதைக்கு அழிக்கிறேன். இங்க பாரு, மிஞ்சுறது யாரு? இவரும் இவரும் சரி, இவரும் இவரும் சரி. மிஞ்சுறது யாரு? ஆடியும் வில்லையும் இவரும் இவரும் தானே. அப்ப எங்க பாருங்க டேய், அவங்க ரெண்டு பேர்லயும் டேய் நான் குழிவாடி குழி இந்த மாதிரி அங்க எல்லாம் இந்த கதை இல்ல. இந்த ஆறு இடத்துல வச்சு மாறுற இந்த டேபிள் அடிக்கிற கதையெல்லாம் இல்ல. அவருக்கு மிக ஈஸி. அவங்க ரெண்டு பேரும் யாரும் யாரும் பாரு, இந்த பேரை மட்டும் மாத்திக்காம என்ன வச்சுக்கோ, குவிவு ஆடியும் குழிவு குழிவு வில்லையும். இவங்க ரெண்டு பேர்லயும் இவங்க ரெண்டு பேர்லயுமே ஒரே ஒரே ஒரு விம்ப இயல்பு மட்டும்தான். அதை தாண்டி வேற விம்ப இயல்பு வாரதே இல்லை. அப்படின்னு நினைச்சுக்கோ. நீ எங்க பொருள் வச்சால் 1 2 3 இந்த 3 இயல்பு மட்டும் தான் பாக்குறேன். என்னது அங்க உருவாகிறாள் எல்லாருமே மாயமானது, மாயமானது எல்லாருமே உருச்சிருத்தது, எல்லாருமே உருச்சிருத்தது. அதே மாதிரி எல்லாருமே நிமிர்ந்தது, நிமிர்ந்தது. இது யாருக்கு? இது யாருக்கு? இது ஒரு வேற யாரும் நோட், இது ஒரு வேற யார் ஒரு நோட். விளங்குதா கதை? டேய் ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்றேன் சரிதானே, குழப்பி கொள்ளாதே. பாரு, இது இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போதும் இது மட்டும்தான். இந்த 3 இயல்பும் இது கட்டாயம். இதை நம்ம வச்சு நிறைய MCQs அடிக்கலாம். இப்ப நீ சொல்லு பாப்போம், ஒரு பொருள் எனக்கு நான் பார்த்தா ஒரு அந்த அந்த வில்லையிலயோ அந்த ஆடிலையோ நான் பார்த்தா அந்த பொருள் எனக்கு பெருசா தெரியணும். எனக்கு அந்த பொருள் வந்துட்டு அந்த பொருளோட பிம்பம் எனக்கு என்ன செய்யணும், பெருத்து தெரியணும். அப்ப நான் இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாமா? இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாமா? அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ண ஏலாது. அவர்ல நான் என்னதான் செஞ்சாலும் அவர்ல வர பிம்பம் என்ன, ஒரு சிறுத்த பிம்பம். அவர் என்னதான் செஞ்சாலும் எனக்கு கிடைக்கிறது மாயமான பிம்பம், நிமிர்ந்த பிம்பம் தானே. அப்ப ஈஸியான விஷயம் இதை நினைவு வச்சுக்கோ. இந்த 4 பேர்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி. இவருக்கு தான் நான் இந்த சார்ட் பாக்குறேன். விளங்குற கதை. அந்த சார்ட்டுமே மிக ஈஸியான சார்ட். சார்ட்டை குழப்பி கொள்றல, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஈஸியான சார்ட். ரைட், ஓகே. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இங்க பாருடி. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னால் இவர்ல எஃப்க்குள்ள வச்சா மட்டும், இந்த சார்ட்ல இருந்து நாங்க எடுத்த நோட் தான் இதான். இந்த சார்ட்ல இருந்து நாங்க எடுத்த நோட் தான் இவரு. எஃப்க்குள்ள வச்சா மட்டும்தான் மாயமான நிமிர்ந்த பிம்பம் வரும், மாயமான நிமிர்ந்த பிம்பம் வரும். இங்க வேற எங்கேயுமே எங்க வச்சாலும் இந்த ஆறுல எங்கேயுமே என்னடா மாயமான நிமிர்ந்த பிம்பம் ஒண்ணு கிடைக்கிறதுல எங்களுக்கு. மத்த எல்லாமே மெய் பிம்பம், மத்த எல்லாமே தலைகீழான பிம்பம். என்ன வச்சுக்கொள்ளு சரிதானே. அப்ப சொல்லுவா பண்ணா, இப்ப சொல்லு. இங்க சொல்றான் இவன். இங்க இந்த கேள்விக்கு விட எழுதுற நோக்கம் இல்ல, கேள்விக்கு விட எழுதுற நோக்கம் இல்ல. இந்த கேள்விக்கு தனக்கு கேள்வியை ஈஸியா செய்யலாம். இந்த கேள்வி அவனே சொல்றான், வில்லை என்ன அது இது என்றெல்லாம் சொல்றான். மிகச்சிறிய எழுத்துக்கள் பாருங்க. இப்ப கேள்விய வாசி உனக்கு விளங்கும், கேள்வியின் அர்த்தம் விளங்கும். மிகச்சிறிய எழுத்துக்கள் உள்ள ஒரு சுட்டு துண்டை வாசிப்பதற்கு என்ன செய்யறானா, ஒரு குவிவு வில்லையை பயன்படுத்தான். ஒரு தட்டான ஒரு குவிவு வில்லை, அப்படி இல்லாட்டி ஒரு குழிவாடிதான் பயன்படுத்தலாம் மிகச்சிறிய எழுத்தை வாசிக்கிறது. இவரை என்னால பயன்படுத்த இயலுமா? இயலாது இல்லையா. பயன்படுத்துறானா. ஒரு சந்தர்ப்பத்தை கருது, அதில் சுட்டு துண்டு வைக்கப்பட வேண்டியது. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துலயுமே கேள்வியா. ஒரு சின்ன எழுத்தை பார்க்கணும், இது நான் இந்த 4 பேர்ல யாரை பயன்படுத்துறேன்னு ஒன்றுக்கு பங்கேள்வி. அப்ப இதுல என்னது வைக்கப்பட வேண்டியுள்ளது இங்க கேட்கிறான். வில்லைக்கு வைக்கப்பட வேண்டியது எங்கன்னு கேட்கிறான். என்ன கேஸ், இவங்க இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை பயன்படுத்துறாமா, அதான் என்னது குவிவு வில்லையாம் பயன்படுத்துறாராம் சொல்லிட்டான். எங்க பொருள் வைக்கணும்னு கேட்கிறான். இந்த 6 இடத்துல எங்கன்னு கேட்கிறான். 6 இடம் தெரிஞ்சனப்போ எஃப்க்கு உள்ளுக்கு வைக்கணும், அப்படி இல்லாட்டி எஃப்ல வைக்கணும், அப்படி இல்லாட்டி எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வைக்கணும், அப்படி இல்லாட்டி 2Fல வைக்கணும், அப்படி இல்லாட்டி 2Fக்கு 2Fலையும் கொஞ்சம் அப்பால் கொஞ்சம் தூரத்துல வைக்கணும், அப்படி இல்லாட்டி மிக தொலைவுல வைக்கணும், மிக தொலைவுல வைக்கணும். இந்த 6 இடத்துல எங்க வெப்பாயின்னு கேட்கிறான் அவனோட. எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன, உருப்பெருத்த பாரு, உருப்பெருத்த ஒரு பிம்பம் கிடைக்கணும். உருப்பெருத்த ஒரு பிம்பம் ஒன்று கிடைக்கணும். அதே மாதிரி அதே மாதிரி அவர் என்ன செய்யணும், எனக்கு வாசிக்கணும். நான் வாசிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எனக்கு அவரு இந்த வில்லைக்குள்ள தெரியணும் இல்லையா. வில்லைக்குள்ள எனக்கு பிம்பம் வரணும். அப்ப அதுதானே மாயமானது. அதே மாதிரி நிமிர்ந்ததா இருக்கணும். நான் வாசிக்கிறதுக்கு நிமிர்ந்தது இல்லாம தலைகீழ இருந்தா வாசிக்கலாமா என்னால? இப்ப பாரு, ஒரு சின்ன எழுத்த லெட்டரா வாசிக்கிறேன்டா, கட்டாயமா
அவர் மாயமான நிமிர்ந்த பிம்பம், சாரி அட்லீஸ்ட் நிமிர்ந்த பிம்பமா இருக்கணும்ன்றது உனக்கு தெரியும் தானே. நிமிர்ந்ததா இருக்கணும், அதே மாதிரி உருப்பெருத்ததா இருக்கணும். இங்க பாருடா, உருப்பெருத்த நிமிர்ந்த பிம்பம் உண்டு கட்டாயமா எஃப்க்குள்ள வச்சா மட்டும்தான் கிடைக்கும். வேற எதை பத்தி நீ யோசிக்க தேவையில்ல. பாரு, இதுதான் சிம்பிளான நோட். நான் தந்த நோட்டே தான் அவன் கேள்வியா கேட்கிறான். பாரு, இதை தாண்டி கேள்வி கேட்கலடா இதுல. நீங்க ஏன் இதை கஷ்டமா யோசிக்கிறீங்கன்னு என்னால விளங்கல. இதை தாண்டி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். கேள்வியே சொல்லிட்டேன், சரிதானே? கேள்வியும் சொல்லிட்டேன், நோட்டையும் தந்துட்டேன். இதை பிரிச்சு அவன் தார தமிழ கிரகித்தல் மட்டும்தானே இங்க பிரச்சனை. நான் சொல்றேன், தமிழ் எழுத வாசிக்க படிச்சு தெரிஞ்ச எல்லாருமே சயின்ஸ்ல என்ன செய்யலாம்டா, எடுக்கலாம். இதுதான் உண்மை. ரைட்? நான் சொல்லும் போது எல்லாம் என்ன எனக்கு பேசுறது, சரிதானே? அப்ப என்ன கதைண்டாடா, நீ ஒரு ஸ்கீமை பாரு, உண்மையான ஒரு ஸ்கீமை பாரு. ஸ்கீமை சொல்றான் என்ன தெரியுமா? ஸ்கீம்லயே சொல்றான், ஒரு டீச்சர்ஸ் ஸ்கீம்ல சொல்றான், ஒரு நாளும் ஒரு பல்வேறு வினால ஒரு எம்சிக்யூல புள்ளட டேலண்ட செக் பண்ண போறீங்க. நாங்க பிள்ளைக்கு என்னதுடா ஓவராலா என்னடா என்ன ஐடியா இருக்கு எல்லா பாடத்திலையும், அதே மாதிரி பிள்ளை கிரகித்தல் இருக்கா, வாசிச்சு விட எழுதலுமா, அதை மட்டும்தான் செக் பண்றேன். நிறைய ஷார்ட் மெத்தட்ல ஆன்சர் போயலுமா? எத்தனை முறை எத்தனை மெத்தட் சொல்லி தந்திக்கிறேன் இப்போதைக்கு. பாரு, ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு எம்சிக்யூ ஆன்சரு போகலாம். அதனால நான் எம்சிக்யூ வச்சு எல்லாத்தையுமே விளங்கப்படுத்துறேன். பார்ட் 2 செய்யறது ஈஸிடா, விடைய சொல்றது மட்டும் தானே. பாருங்க, நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். நாங்க நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். கதை என்னண்டா, பாரு, எம்சிக்யூல 40 மார்க்ஸ் சொல்லிடா கிடைக்கும். உனக்கு 40 மார்க்ஸ் சொல்லிடா கிடைக்கும். பாரு, எம்சிக்யூ எல்லாராலுமே ஸ்கோர் பண்ணலாம். உனக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னா நான் காட்டுறேன் பாரு. நான் காட்டுறேன் பாரு. நீங்க எத்தனை பேர் இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இங்க பாரு, இது உனக்கு தெரியுமா தெரியல. பாரு, என்னதாண்டா பல்வேறு மாதிரி அமைவதாகையால் ஒரு மணித்தியாலத்தில் பரந்த பரப்புகள் தொடர்பான அறிவு சோதிக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாடப்பரப்புகள் அனைத்தும் பற்றி மாணவர் அறிவை சோதிக்க வேண்டும் என்பதே இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு பொதுவாக பாட விடயங்கள் தொடர்பான ஆழமான அறிவை அன்றி அறிவு, கிரகித்தல், பிரயோகம் போன்ற எளிய மட்டங்கள் தொடர்பாகவே கூடுதலான கவனம் செலுத்தப்படுகின்றன. விளங்குதாக அவனே சொல்றான், அவன் தார ஸ்கீம்லாம் அவனே சொல்றான், இது ஸ்கீம், இது கவர்மெண்ட் ஸ்கீம், சரிதானே? ஸ்கீம் பார்த்தாக்களையும் தெரியும். இதுதான் எம்சிக்யூ. அப்ப எம்சிக்யூ என்ன செய்யறாங்க, ஒரு ப்ரொஃபசர் எப்படி அந்த கேள்விக்கு போராண்ட விஷயம் தெரிஞ்சா நீ ஏன் கெஸ் பண்ணலாம். அதான் நான் சொல்றேன். உனக்கு எப்படி படிக்கிறன்றதான் நான் சொல்லி தரவாரு. நீ ஏ லெவலுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமோ என்னடா ஒரு டெக்னாலஜி ஸ்ட்ரீமோ வாட் எவர் இது சம்பந்தமா ஒன்று போறான்டாடா, அங்கேயுமே பேப்பர் எடுக்கிறான் ப்ரொஃபசர் தான் தானே. அப்ப இதுதான் நான் சொல்றேன், பாஸ் பேப்பர் அனுமானிக்கிற விஷயம். பாஸ் பேப்பர் செஞ்சா எல்லாராலையுமே செய்யலும்ன்றது இல்லை தானே. பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னு எங்களுக்கு தெரியணும். சயின்ஸ்ன்றது ஒரு கடல்டா தம்பி, சரிதானே? சயின்ஸ்ன்றது ஒரு கடல். எல்லாத்தையுமே படிச்சு நம்மளால இது முடிக்க இயலாது. எங்கட நோக்கம் என்ன? எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்றது. உனக்கு எவ்வளவுதான் சயின்ஸ் தெரியும்னு சொன்னாலும் உன்னை பாஸ் பண்ற இல்ல. நீ அந்த 3 மணித்தியாலத்துல நீ ஒப்புவிக்கணும், எனக்கு தெரியும், அதை ஒப்புவிக்கணுமா இல்லையா? அதுக்கான பிராக்டிஸ் தான் நாங்க எடுக்கணும் தானே. அப்ப நிறைய பேர் நினைக்கிறது, இவன் பாஸ் பேப்பர் தானே, பாஸ் பேப்பர் ஒரே செய்யறது தானே, தேவையில்லை. அது இல்ல பாஸ் பேப்பர், இதுதான் பாஸ் பேப்பர், சரிதானே? ரைட், ஓகே. அப்படி சொல்றாங்க காட்டு, இதுதான் பாஸ் பேப்பர்ன்றது. இந்த சார்ட்டை கிறிஸ்டல் கிளியரா வழங்கப்படுத்திக்கிறேன் போன பேப்பர்ட 2017 டிஸ்கஷன்ல போய் பார்த்தா ரைட், சுப்ரியா வழங்கும். இப்ப ஆன்சர் போலாமா இல்லாதா? ஆன்சர் போயிடலாமா இல்லாதா? நான் சொல்லி தந்திக்கிறேன். ஒரு இவங்கள 2 பேர்ல யாராவது ஒரு ஆள்ல எஃப்க்குள்ள வச்சா மட்டும்தான் நிமிர்ந்த பெரிய மாயமான பிம்பம் எங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படியா இருந்தால் அப்படியா தான் இருக்கணும். நான் ஒரு சின்ன எழுத்தை படிக்கிறேன்னு சொன்னா, நான் கண்ணாடியை பயன்படுத்தி சின்ன எழுத்து படிக்கிறேன்னா எனக்கு பெருசா தெரியணும், நிமிர்ந்துதான் இருக்கணும். இதான் ஐடியா. அப்ப அது எங்களுக்கு கிடைக்கிறது, வில்லைக்கும் அதன் குவியத்துக்கும் இடையே வச்சாவா, வில்லையின் குவியத்தின் மீது வச்சாவா. 3வது ஆன்சர், வில்லையிலிருந்து அதன் குவிய தூரத்தின் இருமடங்கு 2f, அதாவது எஃப்க்கும் 2fக்கும் இடையிலையா. 4வது இருக்கிறான், வில்லையிலிருந்து அதன் குவிய தூரத்தின் இருமடங்கில் தூரத்திலும் கூடிய தூரத்தில் உள்ள. அதை வாசிச்சு எடுக்கிறது தான். இதோட அர்த்தம் என்ன? இவன் சொல்றது அர்த்தம், முதலாவது அர்த்தம் என்ன? இங்க பாரு, முதலாவது அர்த்தம் என்ன? வில்லைக்கும் அதன் குவியத்துக்கும் இடையே, வில்லைக்கும் அதன் குவியத்துக்கும் இடையேன்னு சொல்றது என்னது? நான் சொன்னேன் எஃபிக்குள்ளே வைக்கிறது தானே. வில்லைக்கும் அதன் குவியத்துக்கும் இடையேன்னு சொல்றது வரைஞ்சு ஆடணுமா? டே இவர் வில்லைன்னு சொன்னா ரைட், டே இவர் வில்லைன்னு சொன்னா, இவர் வில்லைன்னு சொன்னால் ரைட், இந்த இடம் எஃப்னு சொன்னா, இந்த இடம் எஃப்னு சொன்னா,
இவரைத்தானடா நாங்க நான் சொன்னேன் எஃப்க்கு உள் வைக்கிறேன்டா இந்த கேப்ல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறது. அப்ப இதைத்தானே நாம இது வில்லை இது எஃப் குவியம் வில்லைக்கும் குவியத்துக்கும் இடையில வைக்கிறது அதானே விஷயம். இந்த எஃப்இல்ன்னு சொல்றது ரைட். அப்ப அப்ப அவன் முதலாவது சொல்றது என்ன முதலாவது கூட்டுடா அந்த விஷயம் எஃப்க்கு உள். ரெண்டாவது பாரு வில்லையும் குவியத்தில் எஃப்ல வைக்கிறது ரெண்டாவது. மூன்றாவது சொல்றேன் வில்லை நாம் குவிய தூரத்துக்கு இரு மடங்குக்கும் இடையில எஃப்க்கும் 2F இடையில மூன்றாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர் சொல்றேன் குவிய தூரத்துக்கு இரு மடங்கான என்னது தூரத்திலும் அப்பாலாம் இது என்னடா அதான் அதனாலதான் சார் விளங்கும் நம்புறேன். சரி சரி ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன இப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம். கேள்வி விளங்கிச்சானு ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம். நான் தனியா சும்மா கத்துறேன் நானு தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சரிதானே ரைட். ஓகேடா ஓகே ஓகே சரியா ஓகே அழிக்கடா இத. இது உண்மையா விளங்கிச்சா விளங்கிச்சுன்னா விளங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. இது விளங்கிச்சா விளங்கின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகேண்டா ஓகேன்னு மெசேஜ் போடு இல்லண்டா இல்லன்னு போடு ஏதாவது ஒண்ண சொல்றேன். ஒருத்தன் பெரிய ஓகே போட்டிக்கிறான். ரைட் ஓகேடா ஓகேடா ரைட் ரைட் சுபிரி சுபிரி தேங்க்யூ. சரிதானே நீங்க பாரு ரைட் ரைட் ரைட்ரா ஓகேடா மக்களே ஓகே ரைட் சந்தோஷம். ஏய் விளங்கப்படுத்தி உனக்கு விளங்கிட்டுன்னு சொன்னா அதுல வார சந்தோஷம் உனக்கு தெரியாதே. அதை நீ இன்னொருத்தனை விளங்கிப்படுத்தி நான் பார்க்கணும். ரைட் ஓகே. அப்ப அடுத்த கேள்வி பாரு 27 27 27 என்ன கேட்டா படிக்கிறதுடா படிக்கிறது இந்த விஷயமா இருந்தாலும் படிக்கிறது இன்னொருத்தனுக்கு ஒன்ன படிப்பிக்க இயலுமான மாதிரி படிக்கணும். அதுதானே தெளிவுன்னு சொல்றது. கான்பிடென்ட்டா இன்னொருத்தருக்கு உன்னை படிப்பிக்க கூடிய மாதிரி இருக்கணும் அந்த படிப்பு. சின்ன விஷயம் படிச்சா சின்ன விஷயம் படிச்சாலும் அந்த நீ ஸ்பெண்ட் பண்ற டைம் அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு படிப்பிக்கணும் மாதிரி இருக்கணும். அது ஒரு நாள் அநியாயம் இல்லை. அது ஒரு நாள் அநியாயம் இல்லை. அதை நீ திருப்பி ஒரு நாளுமே ரிஃபர் பண்ண தேவையில்ல. ரைட் படியுங்கோ. இது கடைசி நேரம் எல்லா படத்துக்கும் சொல்றேன். உமாவை இருப்பாட்டி வை சரிதானடா. ஒரு காஃபியை ஊத்தி 2 பேர் வச்சுக்கோங்க. உனக்கு விளங்கப்படுத்து. சயின்ஸ் அண்டா சயின்ஸ் மேத்ஸ் அண்டா மேத்ஸ் ஹிஸ்டரி அண்டா ஹிஸ்டரி தமிழ் அண்டா தமிழ் சரிதானே ரைட். டீச் பண்ண உனக்கு வந்துட்டு கூட்டிகிட்டே இருக்கும் ஒரு நாள் மறக்காது சரிதானே கொஞ்ச நாளைக்கு ரைட். எவனை சரி பிடிச்சி விளங்கப்படுத்துங்கடா. ஓகே 27 27வது விஷயம் ஒரு வில்லைக்கு ஒரு என்னதுடா என்னதா சாரி விலங்கை என்னடா பரிசோதனைக்கு அவதானிக்கப்பட்ட சில இயல்புகள் கீழே தரப்படுவன. 4 ஐவிரல் அவயங்களாம் சுரப்பிகளை கொண்ட தோளாம் அகன்ற வாயு உள்ளதாம் மாறும் சூழல் வெப்பநிலை கொடுக்கலாம். இங்க பாருடா பாரு நான் மத்தாக்களை பத்தி பேசல டக்குன்னு இந்த விஷயத்துல இந்த கன்செப்ட சொல்றேன். ஏண்டா நீ தெரியாட்டியுமே இந்த பாடம் படிக்கிறது பயாலஜி பாடமே பெருசே சரியா. நீ படிக்காட்டியுமே எம்சிக்கு போகலாம். இவர் படிக்காட்டி எம்சிக்கு போகலாம். இங்க பாரு நான் சொல்ற கதையை கேள்வி. விலங்குகளடா விலங்கு ராட்சியத்தை ஒரு விலங்கு ராட்சியத்தை இந்த பாரு ஒரு விலங்கு ராட்சியத்தை நல்லா கேட்டுப்போம். இந்த கன்செப்ட் உனக்கு தெரியுதான்னு பாத்துக்கோ சரியா. நல்லா கேட்டுப்போம். ஒரு விலங்கு ராட்சியத்தை எலவல் பயாலஜியிட முதல் பாடம் சரியா. ஒரு விலங்கு ராட்சியத்தை நாங்க பாகுபடுத்துறோம். விலங்கு பாகுபாடு உண்மையிலேயே அங்கெல்லாம் பாகுபடுத்திட்டு வந்து இப்ப விலங்கு ராட்சியத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோயே. விலங்கு ராட்சியத்தை மெயினா 2ஆ பிரிக்கிற தம்பி. 2ஆ மெயினா பிரிக்கிற. ஒன்று முள்ளந்தண்டு 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 உளி முள்ளந்தண்டுளி இருக்கிறவன் இவருக்கு இல்ல. அதான பிரிக்கிறேன் நம்ம முதல்ல. முள்ளந்தண்டு இருக்கிறவன் இல்லாதவன் அதான ஐடியா. முள்ளந்தண்டு இருக்கிறவன்டா இல்லாதவன் தானே. இருக்கிறவனை 5 கணங்களா பாப்பாய். 5 கணங்கள் 5 கணம் தானே. என்னென்ன என்னென்ன டக்குன்னு குயிக் ரிவிஷன் உண்டு. டக்குன்னு 5 பேரும் யார் யாரு சிலந்தரேடா அப்படி இல்லாட்டி நிடாரியா அனலிடா மொலஸ்கா அத்ரோபோடா கைண்டோட மேட்டா
தானே. இந்த 5 பேரும், இந்த 5 பேருக்கும் இடையில நான் சொல்ற விஷயம் நல்லா வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் நான் இதை கட்டாயம் சொல்லி தருவேன். அப்படி இல்லாட்டி நான் நினைவுபடுத்தணும். கொஸ்டின் வரும், கட்டாயம் கொஸ்டின் இருக்கு. இவங்க என்ன, நாங்க இவங்களை பத்தி பேச வரல. இங்க முள்ளந்தண்டுலிய பத்தின கேள்வி இல்ல இது. முள்ளந்தண்டிலிய பத்தி சொல்லிடா. முள்ளந்தண்டு இல்லாதால், முள்ளந்தண்டு இல்லாத, உள்ளந்தண்டி இருக்கிறார். அதான் நான் பிரிக்கணும் உண்மையிலேயே. உள்ளந்தண்டி இல்லாதாக்கள் தான் இந்த 5 பேர் தானே. முதலாவது நான் பாக்குறேன், முதலாவது தோன்றின விலங்குகள் உள்ளந்தண்டி இல்ல. அது ஒரு கூர்ப்பில் முன்னேற்றம். உள்ளந்தண்டி இருக்கு, கூர்ப்பை வச்சுதான் இந்த படம் படிக்கணும். அதுதான், தட் இஸ் த கன்செப்ட். கூர்ப்பை வச்சுதான் படிக்கணும். கூர்ப்புல மிகவும் உயர்ந்த, கூர்ப்புல மிக முன்னேற்றமான அங்கி கூட்டம் யாரு? நாங்களா இல்லையா மனிதன். அப்ப என்ன வச்சு நீ பார்க்கணும்? கூர்ப்புல மிக முன்னேற்றம், மிக விருத்தி அடைந்த நரம்பு தொகுதி உனக்கு பாரு. அப்ப அதனால நாங்க ஆட்சி செய்யறோம் பாரு. அப்ப முள்ளந்தண்டிலி கூர்ப்புல பின்னேற்றம், அவங்க முதலாவது தோண்டினாக்கள். யார் யாரு? சிலந்திரடியா, நிடாரியா, சாரி என்னடா நீ, சிலந்திரடியா, நிடாரியா அல்லது அனலிடா, மொலஸ்கா, அர்த்ரோபோடா, கைரோடா. இவங்களை பத்தி பேச வரல நான், முள்ளந்தண்டிலியை பத்தி. ஆனா முள்ளந்தண்டில மிக முக்கியமான இயல்புகள், கூர்ப்பு தொடர்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஏண்டா நாங்க இங்க யூஸ் பண்றது என்ன? ஒரு இயற்கை முறை பாகுபாடு. நவீன முறை பாகுபாடு ஒரு இயற்கை முறை பாகுபாடு. அங்க நாங்க கூர்ப்பு தொடர்புகளைத்தான் நாங்க என்ன செய்வோம். அதான் அவரை ஸ்பெஷல். இயற்கை முறைக்கும் செயற்கை முறைக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை முறையில நம்ம கூர்ப்பு தொடர்புகளை பார்ப்போம். செயற்கை முறை அதுல இல்ல. செயற்கை முறையில பிரிக்கிற 4 கால் 2 கால், ஒரு தலை இல்ல அப்படின்னு பிரிச்சு. சரிதானே? அப்ப இயற்கை முறை பாகுபாடு, கூர்ப்பு தெரியணும். இதை நான் பத்தி பேசுறேன். இப்ப நாங்க முள்ளந்தண்டு உள்ளிக்கு வருவோம். முள்ளந்தண்டு இருக்கிறாக்கள் அவங்களையுமே நீ 5 வகுப்புகள் பாக்குற. அவங்களையும் 5 வகுப்பு பாரு. அவங்களையுமே 5 வகுப்பு பாரு. 5 வகுப்பு, அவங்களையும் 5 வகுப்பு. அவரு தாண்டா முதலாவது நீ பாக்குறாள் ஃபிஷர்ஸ். முதலாவது நீ பாக்குறாள் ஃபிஷர்ஸ், மீன்கள் பாரு. மீன்கள், மீன்கள். மத்தாள் தான் என்ன? மத்ததா யாரு? இருடகவாளிகள், நகருயிர்கள், அவேஸ் பறவைகள், 5வது முளையூட்டிகள், மெமேலியன்ஸ். இந்த 5 பேரும் இவங்க பாரு. இந்த கூர்ப்பு தொடர்பு உனக்கு விளங்குதா? இவங்கதான் முதலாவது உருவாகின. இவங்க வரைக்குமே எல்லாரும் எல்லாரும் பொதுவாக நீருக்குள்ள இருந்தாக்கள் பாரு. இவருமே நீருக்குள்ள, அவர்தான் முதலாவது தோன்றின முள்ளந்தண்டுள்ளி நீருக்குள்ள. இவரு ஈருடகவாளி எடுத்தா பாரு. ஈருடகவாளி எடுத்தா அவரு நீர்லயும் இருக்கிற, நிலத்திலையும் இருக்கிற. அதனால அவர் பேர் என்ன? அவர் பேர் ஈருடகவாளி. முதலில் தரைக்கு இடம்பெயர்ந்த, முதலில் தரைக்கு குடிபெயர்ந்த அங்கி கூட்டம். நாங்க ஸ்பெஷலா ஒரு நோட் படிக்கிறேன். ஏன் படிக்கிறேன் நாங்க? பிகாஸ் அது வரைக்கும் தண்ணிக்குள்ள ஆக்கள். முதலாக இவர்தான் தண்ணியிலிருந்து தரைக்கு வந்த ஈரோடவாளி. முதலாக தரைக்கு இடம்பெயர்ந்த அங்கி கூட்டம், முதலாக தரைக்கு குடிபெயர்ந்த அங்கி கூட்டம் ஈருடகவாளி. மத்தால் எடுக்கிறாய் நகருயிர், மத்தால் எடுக்கிறாய் நகருயிர், மத்தால் எடுக்கிறாய் நகருயிர். இந்த நகருயிர் தான் பாரு, அவர் தான் ஃபுல்லா தரைக்கு. அதனால அவருக்கு நான் சொல்லுவோம், தரைக்கு நன்கு சிரத்தல் அடைந்த, தரைக்கு நன்கு வியத்தம் அடைந்த அங்கி கூட்டம். அப்படி இல்லாட்டி தரைக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்த அங்கே கூட்டம், தரைக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்த அங்கே கூட்டம் நகருயிர்கள். அதுக்கு பிறகு என்னடா ஆவேஸ் மெமேலியன்ஸுக்கு ஒரு வழி. நீங்க பாத்துக்கோ, இங்க நான் சொல்ல வார விஷயங்கள். நான் இதை அழிக்கிறேன். நான் முள்ளந்தண்டுலிய 10 மட்டும் பேச போறேன். இவங்க 5 பேரை 10 மட்டும் பேச போறேன். சரிதானே? இப்ப காலத்து அதே இருக்கு. இவங்க 5 பேர்ல, இவங்க 5 பேர்ல நான் முக்கியமா சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கோ. 5 பேர்ல ஒன்று மீன்கள் பாரு, மீன்கள். 2வது விஷயம் என்னது? இருடகவாளி, இருடகவாளி. அதே மாதிரி 3வதுடா யாரு? நகருயிர்கள், அப்படி இல்லாட்டி ரெப்டீலியன்ஸ், ஆவேஸ், பறவைகள், பறவைகள். என்னதுடா? முளையூட்டிகள், முளையூட்டிகள். நான் முக்கியமா சொல்ற விஷயங்களை என்ன வச்சுப்போம். ரைட்? இவங்கள்ல எங்களுக்கு தெரிய வேண்டியதுடா, எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ரைட்? இங்க பாரு, நான் சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இவங்கட ரைட்
சமிபாட்டு தொகுதி என்ன மாதிரின்னு தெரியணும், போசனை என்ன மாதிரின்னு தெரியணும், அதே மாதிரி சுவாசம் என்ன மாதிரி என்ன தெரியணும், அவங்களோட சுற்றோட்ட தொகுதி என்ன மாதிரின்னு தெரியணும், அதே மாதிரி உடல் அமைப்பு, உடல் கட்டமைப்பு என்ன மாதிரின்னு தெரியணும். நான் நிறைய விஷயத்த எழுதல சொல்றேன், பார்த்துக்கோ, நீ நோட் பண்ணிக்கலாம். இங்க பாரு, நான் முதலாவது சுற்றோட நான் வந்துட்டு என்னது சுவாசத்தை எடுக்கிறேன், சுவாசத்தை எடுக்கிறேன். நீங்கள் எடுத்தா பாரு, அவர் கூர்ப்புல பின்னேற்றம், கீழே வர வரத்தான முன்னேற்றம். யார்டா? நீ தானே முளையூட்டி. பாரு, வர 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 கூர்ப்புல முன்னேற்றம். அப்ப இப்படித்தான் கூர்ப்படைஞ்சிட்டு போற. இந்த ஐடியா வச்சுக்கோ. இதுலதான் கூர்ப்பு, இவர்தான் கூர்ப்படைஞ்சிட்டு போற. இந்த ஐடியாவை வச்சுக்கோ. இங்க பாரு, இவர்ல பார்த்த பூக்களினால சுவாசம். இவர் வந்தா ஈரோவாளிக்கு வந்தா தவளை நினைவு வச்சுக்கோ, தவளை நினைவு வச்சுக்கோ. பாரு, நீங்கள் தானே இங்க தவளை. தவளை என்னது? பாரு, வாய்க்குழி, அப்படி இல்லாட்டி உடல் மேற்பரப்பு. அதே மாதிரி சிலாக்கள் என்னதுடா, நுரையீரலையும் யூஸ் பண்ணாங்க. இவர் வரும்போது நகர்வுயிருக்கு வரும்போது என்னது? ரைட், நுரையீரல். இவரு வாதநாடி, அப்படி இல்லாட்டி என்னதுடா, சிலாக்கள் நுரையீரல். இவர் முற்றையாக என்னது நுரையீரல் யூஸ் பண்ணாக்கள். நுரையீரல், நுரையீரல். முன்னேற்றம், நுரையீரல் லங்ஸ் உருவாகிறது முன்னேற்றம். அப்ப அதே மாதிரி இது எடுப்பா, என்ன சுற்றோட்ட தொகுதி எடுத்தாடா, சுற்றோட்ட தொகுதியில நாங்க பேசுற விஷயம் பாரு, அதை நாங்க சொல்ற டேய், இளஞ்சூட்டு குருதி, அப்படி இல்லாட்டி மாறா உடல் வெப்பநிலை அப்படி இல்ல மாறா சூழல் வெப்பநிலை குருதி. இந்த ரெண்டு விஷயத்த நல்லா நினைவு வச்சுக்கணும். இளஞ்சூட்டு குருதி என்ன சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி மாறா சூழல் வெப்பநிலை குருதி. சரிதானே? ஒன்று மாறா, அது அப்படின்னா மாறா சூழல் வெப்பநிலை குருதி, மாறும் சூழல் வெப்பநிலை குருதி அப்படின்னு நினைச்சுக்கோவே. மாறா சூழல் வெப்பநிலையோட எங்களோட வெப்பநிலை உடல் வெப்பநிலையை மாறினா மாறுறது, அப்படி மாறாம இருந்தா மாறா சூழல் வெப்பநிலை குருதி. இப்ப சொல்லுவாப்போம், எங்கட மனுஷனுக்கு எங்களுக்கு சூழல் வெப்பநிலை மாற மாற எங்கட குருதி வெப்பநிலை மாறுமா மாறாதா? சொல்லுவாங்க, மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதாடா? எங்கட டேய், எங்களுக்கு எங்களுக்கு மனுஷனுக்கு செல்லம் பார்ப்போம், மனிதனுக்கு மாறாது சார். மாறக்கூடாது. கிளியர் இல்லையாடா? சோரியா. இப்போ ஓகேயா? கிளியர் இல்லாம போச்சா? சரி, இங்க பாரு, நான் இங்க இருக்கிறத பத்தி மட்டும் பேசுறேன்டா. 10 மணி ஆயிட்டு, சரிதானே? நான் இங்க இருக்கிற இந்த 4 இயல்புகளை பத்தி மட்டும் பேசுறேன். உண்மையிலே நீ படிக்கும்போது கூர்ப்பு தொடர்பை வச்சு படிச்சிருந்தாண்டா இந்த பாடம் மிக மிக ஈஸி. சரியான இதுல 10ஆம் ஆண்டாக்கள் 11ஆம் ஆண்டாள் இருக்கீங்கன்னா இதுக்கு போறது சரி, இந்த பாடத்தை அப்படி படிக்கோ, அதான் ஈஸியான மெத்தட். இல்லாட்டி அவங்களுக்கே பாடம் போய் ஒரு ஒரு அங்கீக ஒரு வகுப்புக்கு எத்தனை இயல்பு நீ பாடமாக்கணும், அவ்வளோத்தையும் பாடமாக்குவியாடா? சரிதானே? என்னாலன்னா முடியாது. முடியிற இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பயாலஜி, ஓலவல் பயாலஜின்றது பாடமாக்குற விஷயம் இல்லை. ஓலவல் பயாலஜின்றது பாடமாக்குற விஷயம் இல்லை. சரிதானே? நினைவு வைக்கலாம். இது வந்துட்டு கூர்ப்பு தொடர்புல படிக்கிற ஒரு பாடம். அதனாலதான் நான் தொடங்கும் போதே சொல்றேன், இயற்கை முறை, செயற்கை முறை, இயற்கை முறைன்றதை நாங்க படிக்க போறோம். அவர் கூர்ப்பு தொடர்புன்னு சொல்றான். இப்ப நான் இந்த இளஞ்சூட்டு குருதி, அதாவது என்னடா, சூழல் வெப்பநிலையோட மாறுறது மாறாத பத்தி பேசுறேன். என்ன கதைன்னு சொன்னால், நாங்க பாரு கூர்ப்புல முன்னேற்றம், எங்கட உடல் வெப்பநிலை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சூழல் வெப்பநிலை கூட கூட அதனால நீ வந்துட்டு ஒரு குளிரான ஏரியாவுக்கு போற, அதுக்கேற்ற மாதிரி உடல் வெப்பநிலை மாற நான் சரி வருமாடா? சிக்கலாயிருமே. ஏன்டா ஹார்ட் வேலை செய்யறதோ இருக்கட்டும், எங்கட வைட்டல் லோகன்ஸா இருக்கட்டுமே. வைட்டல் லோகன்ஸ் சொல்றது என்ன? நான் சொல்லுவோமே, நம்மட ரைட், யாருடா, இப்ப நுரையீரல் ஆகிக்கணும், நம்ம கிட்னிஸ் ஆகிக்கணும், எல்லாமே வேலை செய்யற ஒரு வெப்பநிலை இருக்குதானடா. அதானே 37, அரௌண்ட் 37 சொல்லுவோம் நாங்க. அப்ப அந்த வெப்பநிலை மட்டும் தானே வேலை செய்யலும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும், பிரச்சனை வரும். சோ என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. உண்மையிலேயே மாறும் நினைக்கிறவனுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்றேன், மாறக்கூடாது. இப்ப மாறாம இருக்கிறது என்ன, ஒரு கூர்ப்புல முன்னேற்றமே எங்களுக்கு இருக்கே. அப்ப அப்படி மாறுறது கூர்ப்புல பின்னேற்றம். உண்மையிலே இங்க பாரு, இவருக்கு இவருக்கு மாறும் சூழல் வெப்பநிலை கூறுது, மாறும் சூழல் வெப்பநிலை கூறுது. இங்க பாரு, மாறும் சூழல் வெப்பநிலை கூறுது, மாறும் சூழல் வெப்பநிலை கூறுதி, மாறும் சூழல் வெப்பநிலை கூறுதி. இவங்க ரெண்டு பேருக்கும் உடல் வெப்பநிலை என்னடா, சூழல் வெப்பநிலையோட மாறாது, மாறாது. அப்ப அதை நாங்க சொல்லுவோம் இளஞ்சூட்டு குருதின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு இளஞ்சூட்டு குருதி. இதுக்கு பேரு இந்த மாறாம இருக்கிறதுக்கு பேரு இளஞ்சூட்டு குருதி. என்னது நினைவு வச்சு.
சரிதானே? அப்ப இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி இங்க மத்த சொல்றான் சுரப்பிகளை கொண்ட தோளாம். தோலை பத்தி பேசினால் தோலை பத்தியுமே ஒரு இயல்பு நாங்க இதுல படிப்போம். தோலை பத்தி பேசினால் நான் இதுல சார்ட் இன்ஷால்ல நான் கொடுத்த தியரி கிளாஸ்ல சார்ட்ஸ் இருக்கும் புலல்ல எடுத்து தர பாக்குறேன். அது மிக மிக ஈஸியா இருக்கும் இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு. ரைட், நான் ஒரு குரூப்ல போட பார்க்கலாம். அது ஷோர்ட் நோட்டை சரிதானே? அப்ப அங்க பாரு தோல் எடுத்தோம்னு சொன்னால் மீன் எடுத்து பாரு, மீன் செதில்களாலான தோல். இவர் எடுத்து பாரு ஈருடகவாளி எடுத்தா, அவர் ஈருடகவாளி என்று தவளை ஏச்சு பாரு ஈரலிப்பான தோல், அதுல சுரப்பிகள் காணப்படும். இங்க பாரு இவர் தரை, அவங்க ரெண்டு பேரும் என்னது பாரு, என்னது என்னதுக்கான நீர்வாழ் நீர் வாழ்க்கைக்கான இசைவாக்கம் தோல். இவர் வந்தோடனே இவர் தரையில தரையில இசைவாக்கம் உலர்ந்த தோல் பாரு, உலர்ந்த தோல், சுரப்பிகள் இல்லை. இவரை பார்த்தா பறவை பறக்கிறதுக்கானது என்னது, அவர் உராய்வு விசை என்னடா இவரால வாரது, யாரால வார நம்ம காத்தால வார உராய்வு விசை என்னடா, அவரு பே பண்ணணும், அவரு தாங்கி கொள்ளணும். சோ என்னது உரோமங்களால் போர்த்தப்பட்டது, உரோமங்களால் போர்த்தப்பட்ட தோல். மனித முளையூட்டிகள் எடுத்தா ஒன்ன யோசியன் மயிர்களால் போர்த்தப்பட்ட தோல் பாரு. சும்மா நினைவு வைக்கலாம்டா விஷயத்த, சும்மா நினைவு வைக்கலாம். அப்ப அடுத்தது தோலை பத்தி பேசிட்டேன். ஈரலிப்பா இருந்தா சுரப்பியல் இருக்குமா, நெய் சுரப்பியல் இருக்கும். இப்ப எங்கட தோல் எடுத்தால் சுரப்பியல் இருக்கா இல்லையா, வியர்வை சுரப்பி இருக்கு, நெய் சுரப்பி இருக்கு, யோசிக்கலாம் நீ. சரி, அப்ப அகன்றவாய் 4 ஐவிரல் அவயங்கள். ஐவிரல் அவயம்னு சொல்றது இதான் ஐவிரல் அவயம். ஆனா மீன்களுக்கு ஐவிரல் அவயங்கள் இல்லை, அது பிறகு வந்தாக்களும் பார்ப்போம். இதுதான் ஐடியா. ஐவிரல் அவயவுமே என்னது, ஒரு என்னடா குறுப்புல முன்னேற்றம் தானே. ஓகே 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 ஆன்சர் என்னடா? ஆன்ற வாயிங்க சுரப்பியலை கொண்ட தோல் இருக்கான், சுரப்பியலை கொண்ட தோல் இருக்காம். ஆன்ற வாய் உள்ளதாம். 4 ஐவிரல் அவயங்கள் உள்ளதாம். 5 ஐவிரல் 4 ஐவிரல் அவயங்கள். மாறும் சூழல் வெப்பநிலை, மாறும் சூழல் வெப்பநிலை குருதி என்றாலே இவருக்கு மேல இருக்கிறார்கள், இவருக்கு மேல இருக்கிறார்கள். அப்படி என்ன பிடிச்சிருவா நீ, பிடிச்சால் ஒன்று இந்த என்னது இவங்களா இருக்கல, அது யாருடா? அதே மாதிரி சுரப்பிகளை கொண்ட தோல்ண்டா கட்டாயமா இவர் வரையலாது, நகர் உயிர் வரையலாது. அப்ப இவங்க 2 பேர்ல ஒரு ஆள், அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் மிஞ்சிறது யாருடா? தவளை மட்டுமா? தவளை மட்டுமாடா? பாரு இப்ப ஈஸியா செய்யற கொஸ்டின்ஸ் தவளை மட்டும் தான் மிஞ்சுது, சரிதானே? அடுத்தது போ 28க்கு வா, 28க்கு வா, 28க்கு வா. இது ஓகே தானே? 28க்கு வா. ஏண்டா அந்த அகன்ற வாயின்னு சொல்றது என்னத்துக்கண்டாடா, வாய்க்குழியின் மூலம். அகன்ற வாயின்னு சொல்ற கதை என்னன்னா, வாய்க்குழியின் மூலம் சுவாசம், பாதநாளில் அவர் சுவாசம் நடக்கும்னு சொல்லுவோமே நம்ம. ரைட், யாரு நம்ம ஈரோடகவாளிகள். அடுத்தது 28. இது ஆன்சர் பண்ணும்போது அந்த விஷயத்த நீ நினைவு வச்சுக்கோ, இது எங்களை வச்சு ஒப்பிட்டு வச்சுக்கோ, ஒப்பிட்டு பாரு. குரூப்ல முன்னேறி நாட்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த விஷயத்த பாடமாகும் போது படிக்கும் போது அந்த நாலேஜ்ல படி, ஈஸியா இருக்கும் உண்மையிலேயே. ரைட், நீ படிச்சு பாரு விளக்கு. ரைட், ஓகே ஓகே ஓகே. எக்ஸாம் இருக்கிறவனுக்கு, எக்ஸாம் எழுத போறவனுக்கு தான் அந்த ஷோர்ட்டான இந்த விஷயம் சொல்றேன். ரைட், நினைவு வச்சுக்கோ. 28 நீ ஒண்ணும் பயப்படாது, இப்ப படிக்கிறதெல்லாம் மறக்காதுடா, நினைவு நிற்கும். 28 ஒரு மூடியினால் இறுக்கமாக மூடப்பட்ட அரைவாசி பெரிதாக உள்ள ஒரு சோடா போத்தல் குளிரேற்றிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு, சோடா போத்தலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுக்கலாம். அரைவெப்பநிலை அடையும் வரைக்கும் வைக்கப்பட்டது. இவ்வாறு வைத்தோம்னா கார்பன் ஆக்சைடு மூட்டினா. ரைட் ரைட் ஓகே. சோடா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறான் என்றாலே உனக்கு நம்மட வாயுக்கள் இந்த கரைதிறன் கேஸ் நினைவு வரணும். நான் சொல்லிக்கிறேன், வாயுக்கள் இந்த கரைதிறன் வந்துட்டு செல்வாக்கு செலுத்துற காரணிகள், வாயுக்கள் இந்த கரைதிறன்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் யாரு? எத்தனை? 2 பேரு. ஒன்று அமுக்கம், ஒரு ஆள் அமுக்கம், மத்தால் வெப்பநிலை. ஒரு ஆள் அமுக்கம், மற்றவர் வெப்பநிலை தானே. அதற்கு உதாரணம் தான் நான் எப்பயுமே சொல்லிக்கிறேன், வாயுக்களின் கரைதிறன். வாயுக்களின் கரைதிறன் இவர் இந்த 2 பேர்ல தங்கி இருக்கும். உதாரணம் தான், எப்போதும் உதாரணம் தான் உங்களோட சோடா. சோடான்னு சொல்றது சொல்லிக்கிறேன், கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் ஒரு மென்னமிலம், H2CO3. அப்ப எப்படி உருவாகும்? CO2 கேஸ் பிளஸ் வாட்டர். பிளஸ் வாட்டர் தானே, CO2 கேஸ் பிளஸ் வாட்டர், CO2 கேஸ் பிளஸ் வாட்டர்.
இதானே நம்ம சோடான்னு சொல்றது. அப்ப இங்க பாரு கதை. இப்ப இப்படி வச்சிருக்கான்டா, இப்படி வச்சிருக்கான். சோடா போத்தல் ஒன்று இருக்கான், சரிதானே? சோடா போத்தல் ஒன்று இருக்கான். இது வரைக்கும் சோடா இவரு வெற்றா இருக்கு, சரிதானே? அப்ப கதை என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் சோடா, இதெல்லாம் ஹிஸ்ஸா இருக்கா? எல்லாம் ஹிஸ்ஸா இருக்கு. இந்த வெள்ளையா இருக்கிறது ஹிஸ் என்ன வச்சுக்கோ. அப்ப இப்ப சொல்லுவா உனக்கு தெரியும், நான் சொல்லி தந்திருக்கிறேன். அமுக்கம்னு சொல்றது, அமுக்கம் கூட கூட கரைதிறன், வாயுக்கள்ல கரைதிறன். இப்ப இந்த வாயு என்ன செய்யணும், இந்த CO2 கேஸ் தண்ணியில கரைஞ்சுதான் கார்போனிக் அமிலத்தை உருவாக்குது, அது தெரியுமே. கார்போனிக் அமிலம் H2CO3. இவருதான் இவருதான் அந்த சோடாட ருசிக்கு காரணம். அவர் ஒரு இனிப்பு தன்மையை தரும் கார்போனிக் அமிலம். அப்ப இதுதான் இந்த சோடா, இந்த CO2 கேஸ் இந்த நீர்ல கரையணும், தானே? இந்த வாயுக்களின் கரைதிறன், இந்த வாயுக்களின் கரைதிறன் உனக்கு தெரியும் ரெண்டு விதத்துல செல்வாக்கு செலுத்து, ரெண்டு காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று அமுக்கம், இன்னொன்று வெப்பநிலை. அமுக்கம் கூடினா கரைதிறன், அமுக்கம் கூடினால் கரைதிறன் என்ன செய்யும், கூடும். வெப்பநிலை கூடினால் கரைதிறன் என்ன செய்யும், குறையும். எவ்வளவு தெரியும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற சோடாவை என்ன வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா ருசியா இருக்கு, அப்ப கார்போனிக் அமிலம் நல்லா வருது. கார்போனிக் அமிலம் நல்லா வருதுன்னா என்ன அர்த்தம், இவரெல்லாம் கரைஞ்சி அவர் உருவாக்குதுன்னு அர்த்தம். அப்ப நல்லா கரையுது, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா கரையுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா கரையுதுன்னா என்ன அர்த்தம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா கரையுதுண்டா வெப்பநிலையை குறைச்சாத்தான் கரைதிறன் கூடுது. அப்ப வெப்பநிலையை கூட்டினா கரைதிறன் குறையும். ரைட், ஓகேயா? பாரு, ப்ரெஷர்லாம் அடிக்கிற CO2 கேஸ ஹை ப்ரெஷர் ஒன்ல யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நீர்ல அடிச்சு அவரை கரைக்க வைக்கிற. நீ சோடா போத்தலை திறந்தா வெளியே வாராது, யார் வார, CO2 கேஸ். பாரு, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணினா, ப்ரெஷரை குறைச்சா கேஸ் வெளியில வருது. அப்படியா இருந்தாலும் என்ன, ப்ரெஷரை குறைச்சா கரைதிறன் குறைஞ்சி உள்ளுக்கு இந்த வெளியே வந்துட்டு, கரைதிறன் குறைஞ்சி கேஸ் வெளியில வருது. அப்ப ப்ரெஷரை குறைச்சா கரைதிறன் குறையுதுண்டா, ப்ரெஷரை கூட்டினா கரைதிறன் கூடும். ஓகேயா? ரைட், நிறைய விஷயம் சொல்லிட்டேன். அப்படியும் ஒரு MCQ இருக்கு, அப்படியும் ஒரு MCQ இருக்கு, சரிதானே? ரைட், இங்க பாரு, இப்ப என்ன செய்யறாராம், இவரை கொண்டு வந்து டேய் இப்ப அடுத்ததை செக் பண்ணார். ஏற்கனவே ஒரு MCQ இருக்கு, அமுக்கத்தை செக் பண்ணினது. மூடிய திறந்தோடனே சின்ன சத்தம் கேட்குதான், CO2 கேஸ் வெளியில வரா, மெயின் காரணம் இருக்கிறான் தானே. இப்ப வெப்பநிலை கதையை சொல்றான். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்ததை வெளியெடுத்தாங்களாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா வெளியெடுத்தா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்ததை வெளியெடுத்தா வெப்பநிலை என்ன செய்யும் தம்பி, வெப்பநிலை வெப்பநிலை என்ன செய்யும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்ததை வெளியெடுத்தா கூடும், வெப்பநிலை கூடும் இல்லையா, வெப்பநிலை கூடும். சோ என்ன செய்யணும், சோ கரைதிறன் என்ன செய்யணும் தம்பி, கரைதிறன் கரைதிறன் குறையணும். ஐடியா அதையும் எப்படி என்ன வைக்கிறேன்னு சொல்லி தந்துட்டேன். கரைதிறன் குறையணும். கரைதிறன் குறையறதா இருந்தா இப்ப சொல்லுவாங்க, சோடால இருந்த CO2 கேஸ் என்ன செய்யும், சோடாக்குள்ள இருந்த CO2 கேஸ், சோடாக்குள்ள இருந்த CO2 கேஸ் என்ன செஞ்சிடும், CO2 கேஸ் வெளியில வருமா இல்லையா, இவருக்குள்ள இருக்கிற CO2 கேஸ் என்ன செஞ்சிடும் தம்பி, வெளியில வந்துருமா இல்லையா, அதை ஏற்றுக்கொள்றியா நீ, சோடாக்குள்ள இருக்கிற CO2 கேஸ் வெளியில வந்து. இப்ப சொல்லுவாப்பம், இவன் சொல்றான் இதை ஏ என்று, இதை பி என்று சொல்றான். இப்ப சொல்லுவாப்பம், யாருக்குள்ள CO2 அளவு குறையும், யாருக்குள்ள CO2 அளவு கூடும். ஏல CO2 கூடும், பில CO2 குறையும். இது தெரியும் தானடா உனக்கு, அவர்ல கரைஞ்சி இந்த மேல போனா இவர்ல குறையும், அவர்ல கூடும் தெரியும் தானே, இல்லையா? இப்படி நடந்தா ஏக்குள்ள CO2 மூல் பின்னம் என்ன நடக்கும், கூடும். பிக்குள்ள CO2 மூல் பின்னம் குறையும். அவ்வளவுதான் கதை. மூல் பின்னம்ன்றது என்ன, அவரின் மூலின் கீழ் மொத்த மூல், இல்லையா? இந்த விஷயம் விளைவிச்சான்னு சொல்லு, CO2 வெளியில வரும்ன்றது விஷயம் விளைவிச்சான். டேய் விளங்கிச்சண்டா, விளங்கிச்சுன்னு சொல்லுங்கடா. என்ன மாதிரி, என்ன மாதிரி? ஓ சார், கிளியர். ஓகேடா, ஓகேடா, சரிதானே? கதை மூல் பின்னத்தை பார்த்து பயப்படுற இல்ல, மூல் பின்னம்னு சொல்றது, மூல் பின்னம் கேட்டு சும்மா அவங்கள நின்று விடுறாண்டா. மூல் பின்னம்னா என்னன்னு தெரியும் முதல்ல. மூல் பின்னம்னு சொல்றது CO2 மூல் இதுல மொத்த மூல், மொத்த மூல், மொத்த மூல் மாறாதே, மொத்த மூல் மாறாதேடா, மொத்த மூல் மாறாது. அவர் அங்க போறீங்க மொத்த மூல் மாறாது. ஆனா அந்த ஏரியால CO2 மூல் கூடினா என்ன செய்யும், அவர் மூல் பின்னம் கூடும், இல்லையா? சிம்பிள் மேக்ஸ்.
ஓகே 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 கிளியரா? ரைட், அடுத்த கேள்வி. டைம் பார்த்தா டைம் பறக்குதுண்ணா. ரைட், நீங்க இப்ப படிக்க ஆரம்பிக்கும் போது டைம் வந்துட்டு வெகு சீக்கிரமா போகுதாக்குமே. வெட்டியா இருந்தா டைம் போகுதே இல்லையாக்குமே. ரைட், அது உங்களுக்கு மட்டும் இல்லடா, அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். அதுதானே? எனக்கெல்லாம் செமஸ்டர் வந்துட்டு செத்த மாதிரி போகும் செமஸ்டர். சரிதானே? 18 வீக்கெண்டு சொல்றது ஏதோ 6 மாசம் போற மாதிரி இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போற மாதிரி இருக்கு ஒரு செமஸ்டர். ஆனா அந்த 2 வீக் தருவான் பாரு ஸ்டடி லீவ் உண்டு, அது தாண்டா பறக்கும். ரைட், அது மாதிரி தான் இங்கே. ஸோ டோன்ட் வரி. ஏதோ படிக்கிறதெல்லாம் மறக்கிற மாதிரியே இருக்குமே. முன்னால படிச்சுட்டு போகா, இங்க பின்னால இங்க மறந்துட்டு வர மாதிரியே இருக்குமே. ஒன்றும் பயப்படாத. எனக்கு கொஸ்டனை பார்க்க நினைவு வரும். அதனாலதான் பேப்பர் செய்யணும்னு நான் சொல்றேன். தெரிஞ்ச கேள்வியிலே திருப்பி செய்யறேன். புதிய கேள்வி, புதிய மாடல் பேப்பர், அந்த மாகாண டேர்ம் டெஸ்ட் பேப்பர், இந்த மாகாண டேர்ம் டெஸ்ட் பேப்பர். என்ன கேட்டா, ஒரு கும்புட போட்டு சரிதானே செஞ்ச பாஸ் பேப்பரை திருப்பி செய். இது புதிய விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கான காலம் இல்ல, பாஸ் பேப்பரை ரிவைஸ் பண்றதுக்கான காலம், ரிஃபரிங்கான காலம். சரிதானே? புதிய விஷயம் கண்டுபிடிக்கிற காலம் இல்ல. நான் இல்ல அப்படி நான் கிளாஸ் வரப்புள்ள டைம் சொல்லிக்கிறேன். லைவ் கிளாஸ் என்னது, லைவ் கிளாஸ் ஒரு என்னதா பிசிக்கல் கிளாஸ் வரவுள்ளே சொல்லிக்கிறேன். செஞ்சத்தை ரிஃபர் பண்ற காலம் இது. இது நான் செஞ்சு விட்டேன் அப்படியே ஹேண்ட் பார்த்துட்டு போற இல்ல. சரிதானே? அடுத்த கிளாஸுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு தானே. அந்த கிளாஸ் வரதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த 3 கிளாஸ்ல செஞ்சதையுமே 3 செஷன்ஸையுமே என்ன செய்யணும், நீ ரிஃபர் பண்ணி வச்சிடணும். ஸோ கிளியர் ஆகும். நாங்க ஒரு கிளாஸ்ல எத்தனை விஷயம் படிக்கிறோம்டா, எத்தனை பாடம் படிக்கிறோம் பாரு. அத்தனையுமே தெரியுமா இருந்தாலே நீ ஒரு பெரிய பெரிய மாற்றம் காணலாம். நீ ஒரு பெரிய மாற்றம் காணலாம். 3 வீக்ல சரிதானடா, ஒரு வீக்ல நாங்க சரிதானே என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட என்னடா, எஸ் 4.5 ஹவர் படிக்கிறோம். 4 ஹவர், 4.5 ஹவர். அந்த 4.5 ஹவர்லயுமே மேக்சிமம் நான் என் தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். சரிதானே? நான் எவ்ரி நான் பேசுற ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பேசுறேன் என்றால் அது உண்ட என்னதுடா, உன் எக்ஸாமுக்கானதான் இருக்கும் இந்த இப்ப பேசுறது மாதிரி. சரிதானே? அப்ப டைமை மேக்சிமம் யூஸ் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கிறோம். சோ என்னண்டாடா, ரிஃபர் பண்றதுதான் உண்டதே இல்லை. சரிதானே? புதிய விஷயம் கண்டுபிடிக்கிறது இல்ல, புதிய மாடல் பேப்பர் செய்யறது இல்ல. செஞ்ச பாஸ் பேப்பரை திருப்பி செய்யுற, அதை திருப்பி செய்யுற, அதை திருப்பி செய்யுற. எனக்கு என்ன தெரியும், கேட்டு பாரு, புள்ள சொல்லிக்கிறேன். ஒரு பாஸ் பேப்பரை 3 முறை செய்யறது நஷ்டம் இல்லை. சரிதானே? பாஸ் பேப்பர் ஒவ்வொரு முறை செய்ய சொல்லியும் ஒவ்வொரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா. சும்மா அந்த 2 ஃபிங்கர் மெத்தட்ல செஞ்சா, 2 ஃபிங்கர்னா என்ன, ஒரு விடையில ஒரு விரல், என்னடா கேள்வியில் ஒரு விரல் பார்த்தாச்சு, அதாயிருக்கும் என்ன. திருப்பி பார்த்தா இல்ல இல்ல அது இல்ல, இது இல்ல, இது பாஸ்வேர்டு செய்யற மெத்தட் இல்ல. இப்படி செஞ்சா செஞ்சுட்டு வந்து நடக்க கூடாது சார், நான் பாஸ்வேர்டு செஞ்சனே, அது வேற. சரிதானே? ரைட், ஓகே. நினைவு வச்சுக்கொள்ளணும். படிக்கிற காலம் எல்லா பாடத்தையும் படி, எல்லா பாடமும் படிக்கணும். சரிதானே? அப்ப எல்லா பாடத்திலையுமே ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய பாஸ் பேப்பர் தான். அது இஸ்லாம் பாடம்னாலும் சரி, அது ஹிஸ்டரி பாடம்னாலும் சரி, அது வட்டவர் எதுனாலும் சரி, மேத்ஸ்னாலும் சரி, சரிதானே, இங்கிலீஷ் என்றாலும் சரி, செந்தமிழ் அவர் என்றாலும் சரி. அப்ப ஓகே, ரைட். உன ஹெல்ப் பண்ணும் நம்புறேன். புதிய விஷயங்களை தேட போற காலம் இல்லை இது, மறுபடியும் சொல்றேன். பாஸ் பேப்பரை ஒழுங்கா செய்ய வேண்டிய முறையில செய்யும்போ எல்லா பாடத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ஓகே. அப்ப இங்க பாரு, 29வது கேள்வி. 29வது கேள்வி. அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் சுவாச மேற்பரப்பில் சுவாச மேற்பரப்பில் அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்புல ஆக்சிஜன் வாயுவும் கார்பன் ஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு சுவாச மேற்பரப்பான். வேற தம்பி தங்கச்சி, சுவாச மேற்பரப்புன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அதைத்தான் நம்ம சொல்றோம். என்னதான் சுவாச மேற்பரப்புன்னு நாங்க என்னன்னு சொல்லணும்னா, அவர்ல சுவாசம் நடக்குது. சுவாசத்தை நாங்க 3 கேட்டகரியா பிரிக்கிறோமே. ஒன்று
வெளியில் இருக்கிற வழி நம்மட சுவாச பைப்புல வாடுது. ரெண்டாவது சுவாச சிற்றறைகள்ல நடக்கிற சுவாச பரிமாற்றம். மூன்றாவது அவர் அப்படியே கொண்டைத்து எங்கட கலங்கள்ல நடக்கிற சுவாச பரிமாற்றம். அது தானே நடக்கணும். வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்தாச்சு உள்ளுக்கும் அவரை லங்ஸ்ல இருந்து பிளட்டுக்கு மாத்துறது ரெண்டாவது விஷயம். பிளட் கொண்டு வைத்து செல்ஸுக்குள்ள கலங்களுக்குள்ள கொடுக்கறது மூன்றாவது விஷயம். இதான விஷயம். அப்ப இந்த மூன்று எஸ் சொல்லுடா. ரைட். அப்ப இந்த மூன்று விஷயம் நமக்கு தெரியணும். அப்ப சுவாசம் அதுல சுவாச மேற்பரப்புன்னு நாங்க என்னதான் சொல்றோம் சொன்னால் சுவாச மேற்பரப்புன்னு சொல்றது ரைட். என்னதுடா சுவாசம் என்னது ஆக்சிஜன் வாயுவும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுற இடத்த அந்த சுவாச மேற்பரப்புன்னு சொல்லுவோம். அப்ப பரிமாற்றப்படுற இடங்கள்ல மிக முக்கியமானதுதான் இந்த 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 படத்தை நீங்க பார்த்திருப்பீங்கடா. இப்படி ஒரு படம் ரைட். என்னது என்ன நடக்கும் என்ன நடக்கும் இவருக்குள்ளால என்ன செய்யும்? டேய் CO2 நிறைஞ்ச CO2 செறிவு கூடின என்னடா பிளட் வரும். இவரால போகும்போது ஆக்சிஜன் செறிவு கூடின பிளட் வந்துட்டு போகும். அதாவது என்ன செய்யணும்? இவருதான் நம்மட என்னதுடா சுவாச சிற்றறை. இவர்தான சிற்றறை இவர்தான் சிற்றறை. அப்ப இவர் என்ன செய்வாருண்டா அந்த கன்சென்ட்ரேஷனுக்கு ஏற்ப அந்த அந்த செறிவுக்கு ஏற்ப இவர்ல CO2 செறிவு கூடவே அப்ப CO2 அவர் உள்ள கொடுக்குறார். CO2 இவரு அவருக்குள்ள கொடுக்குறார். இதே இவர்கிட்ட ஆக்சிஜன் கூடவே அந்த ஆக்சிஜனை இவருக்குள்ள தாரு. கதை ஆக்சிஜனை அவரு இவருக்குள்ள எடுக்கிற இதான் ஐடியா. அப்ப விலங்குதானே கதை. டேய் அப்ப விலங்கு தானே. இதான பரிமாற்றம் நடக்கிற இடம். அதான பரிமாற்றம் நடக்கிற இடம். சோ பரிமாற்றம் நடக்கிற மேற்பரப்பை நாங்க சுவாச மேற்பரப்புன்னு சொல்லுவோம். அப்ப இவர் யாரு? இவர் சிற்றறை. என்னது சிற்றறை? நான் சொல்றது சிற்றறை சுவரா இல்லையா? சிற்றறை சுவர். அப்ப அதான் அந்த சுவாச மேற்பரப்புக்கான இருக்க வேண்டிய இசைவாக்கங்கள் நீ பாப்பாய். அவர் அதை அரிக்கணும், மெல்லியதை அரிக்கணும். அப்பதான் டக்குன்னு பரவல் அடையும். பரவல் மூலம் தானே போறீங்க. பரவல் மூலம் பரிமாற்றம். ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷன் இல்ல, பட்டையெல்லாம் மூட்டி இல்ல. பரவல் மூலம் பரிமாற்றம். சோ பரவணுமா இருந்தா வாயு பரவணுமா இருந்தா மெல்லியதை அரிக்கணும். சுவாச மேற்பரப்பு அந்த சுவர் மெல்லியதை அரிக்கணும். அதே மாதிரி அவர்ல நிறைய இது மாதிரி நிறைய என்னடா குருதி மருத்துவ குழாய். இது குருதி மருத்துவ குழாய் தானே. இந்த கொண்டு வாரவரு இந்த பிளட்டை கொண்டு வாரால் கொண்டு வந்து வெளியில கொண்டு போறாரு தானே. இவர் வந்து என்ன அரிக்கணும்? குருதி மருத்துவ குழாய் தானே. அப்ப நிறைய குருதி மருத்துவ குழாயில கொண்டிருக்கணும் அவரு. ரெண்டாவது விஷயம் அவர் ஈரழிப்பானதா இருக்கணும். மெல்லிதாகவும் ஈரழிப்பானதாக இருக்கணும். அப்ப டக்குண்டு கசியும் வாயு பரவல் அடையும். அப்ப அதே மாதிரி பாரு அவர் வந்துட்டு அவரோட மேற்பரப்பு பெருசா இருக்கணும். பெரிய மேற்பரப்பு கொண்டிருக்கணும். கதை. அதே மாதிரி என்னதுடா அவருடைய குருதி விநியோகம் கூட இருக்கணும். அதிக குருதி விநியோகம் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பார்ப்பாய். ரைட். நான் நிறைய பேசல, ஒரு எஸ்ஏ கொஸ்டின் மாட்டினா பேசுறேன். சரிதானே. அப்ப இவன் கேட்கறது யாரு சுவாசம் மேற்பரப்புன்னு இருக்கிறான். சிம்பிளான விஷயம். என்னதான் சுவாசம் மேற்பரப்பு யாருன்னு இருக்கிறான்? யாரா? நாசி அறையா, நுரையீரலா, சிற்றறை சுவரா, சிற்றறையா? யாரு? சுவாச சிற்றறை சுவர்கள். சுவாச சிற்றறை சுவர்கள். ரைட். சரியா? விஷயம் சரிதானே? ஓகே. அடுத்த கேள்விக்கு வா. அடுத்த கேள்விக்கு வா. 30 சரிதானே. ரைட். 30ஓட விடுறேன் உன்னை. 30ஓட விடுறேன். டேய் 30ஓட விடுறேன். என்னன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் இருந்தால் பார்ப்போம் மற்றதையும். சரிதானே. நீ ஓகேனா நானும் ஓகே. சரிதானே. ரைட். அப்ப டே XYZ எனும் 3 மூலகங்களில் ஐதரைட்டுகளின் லூயிஸ் கட்டமை கீழே தரப்பட்டுள்ளதான். XYZ. இப்ப கதை என்னன்னு சொன்னா ஒரு லூயிஸ் கட்டமைப்பு தந்தா, இப்படி ஒரு விஷயம் தந்தா இது அழிக்கிறேனா பாரு. இதே மெத்தடா இங்க பாரு. இது ஒரு பாஸ் பேப்பரா 2018 பாஸ் பேப்பர். இதே மெத்தட் இப்ப ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ண இவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்ல இப்படி தார. இப்ப நான் சொல்றேன் எக்ஸாம் இவர் ஹைட்ரஜனா
இவர் ஹைட்ரஜனா தானே தந்துட்டு சொல்ற அவருக்கு இப்படி தனிச்சோடி ரெண்டிக்கிறான் தானே. இப்படி ஒரு விஷயம் தந்தா, இப்படி ஒரு ஜூயிஸ் கட்டமைப்பு தந்தா, இதுல நீ என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? இவர் ரெண்டு பேரும் ஹைட்ரஜன் தந்துட்டேன். இந்த எக்ஸ்ன்றவர் யாருன்னு தெரியாதாம் தானே. அப்ப அவரை எக்ஸ்ன்றது யாருன்றத நீ ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கலாமா? யாருன்றத நீ ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்கலாமா? இதை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? இவருடைய இறுதியோட்டு இலத்திரனை தானே நீ கண்டுபிடிக்கலாம். எக்ஸின் இறுதி ஓட்டு இலத்திரனை நீ கண்டுபிடிக்கலாம். இறுதி ஓட்டு இலத்திரனை நீ கண்டுபிடிக்கலாம். இறுதி ஓட்டுல இருக்கிற இலத்திரன் தான் அவரை என்ன செஞ்சிருக்கும்? அவர் பொண்டு குடித்திருப்பாரு. இவர்கிட்ட இருந்த ஒண்டை இந்த பொண்டு குடித்திருப்பாரு. ஒண்டு தானே. இவர்ல இருந்த ஒண்டை இந்த பொண்டு குடித்திருப்பாரு தானே. மத்த ஒண்டை இந்த பொண்டு குடித்திருப்பாரு. அதே மாதிரி அவர்கிட்ட தனிச்சோடிகள் 2 இருக்கு. அப்போ 1 2 சோடி என்னடா பிணைப்பு கொடுத்த 1 2 3 4 5 6. அப்ப அவருடைய இறுதி ஓட்டுல இருந்த இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை? 6 இலத்திரன். இறுதி ஓட்டில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை யாருக்கு சமன்? எப்போதும் ஒரு மூலகத்தின் இறுதி ஓட்டில் இருக்கிற இலத்திரன், ஒரு அணுவின் இறுதி ஓட்டில் இருக்கிற இலத்திரன் என்னத்துக்கு சமன்? அவருடைய மூலக கூட்டத்துக்கு சமன். ஆவர்த்தன அட்டவணை இல்ல, அவருடைய கூட்டத்திற்கு சமன். கூட்டத்திற்கு சமனா இல்லையா? ரைட். அப்ப இவர் எத்தனாவது கூட்டம்? எத்தனாவது கூட்டம்? எத்தனாவதா கூட்டம்? 6வது கூட்டமா இல்லையா? கூட்டத்துக்கு சமன். இவர் 6ஆம் கூட்டம். 6ஆம் கூட்டமா இல்லையா? 6ஆம் கூட்டம். 6ஆம் கூட்டம். 6ஆம் கூட்டத்துல உனக்கு யார் யார தெரியும் சொல்லுவாங்க பாரு. உன்னோட ஆவர்த்தன அட்டவணை, உன்னோட ஆவர்த்தன அட்டவணை பாரு. டேய், 1ஆம் ஆவர்த்தனம், 2வது என்னடா 2வது ஆவர்த்தனம் லித்தியம் அப்படின்னு தொடங்கும். 3வது ஆவர்த்தனம் சோடியம் என்று தொடங்கும். சரிதானே. 4வது பொட்டாசியம் கல்சியம். இவர்கள் தானே. இவங்க 2 பேர்ல என்னடா வரலாம்? லித்தியம், பெர்லியம், போரோன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், புளோர். சரியா. இவர் எடுத்தா மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், அத்தகம், புளோர். இப்ப இங்க பாரு, இதுல யார் 6ஆம் கூட்டம்? இவர் பொட்டாசியம் கல்சியத்தோட முடிஞ்சேடா. பொட்டாசியம் கல்சியம் முடிஞ்சு. இங்க பாரு கதைய. இதுல 1 2 3 4 5 6 6ஆம் கூட்டம் வேண்டா. கட்டாயமா இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தானே. அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தானே. கட்டாயமா 6ஆம் கூட்டம் தான். இதை நீ கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அவ்வளவு விஷயம். இதைத்தான் உன்னோட எதிர்பார்க்கறாங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்தாலும் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். எப்படி கண்டுபிடிச்ச நான் விளைஞ்சு தானே. எப்படி கண்டுபிடிச்ச விளைஞ்சு தானே. இவங்க 2 பேர்ல ஒரு ஆள். ஆக்சிஜன் இல்லாட்டி சல்பர் யாருன்னு தெரியாது எங்களுக்கு. இப்ப பாரு, இப்ப எக்ஸ் இதுல பாரு. இப்ப நீ எக்ஸ் இதுல பாரு. எக்ஸ் கேட்டகரியில பாரு. பள்ளி பள்ளி பயந்துட்டேன். சரிதானே. ஓகே. என்னடா ஒன்று வெளியில செய்யறேன். நேத்துல இருந்து தடுமலை விளங்கும் நினைக்கிறேன் நான். சரிதானே. வயசுல பிரச்சனை. நேத்து இதை விட மோசமா இருந்துச்சுனே. அப்ப வெளியில செய்யற பனி தானே. இப்ப சரியான மழை பனி. அப்ப டியூட்டரிக்கு போய் செய்தது தனி இருந்து அங்க தனி இருந்துட்டு போயிதுன்னா நல்லா பயமா இருக்கும். அப்ப இங்க வீட்டுல செய்யற என்னதுன்னா கொஞ்சம் சப்போர்ட் தெரியும். இதை என்ன கேதுடா வீட்டு முன்னுக்கு செஞ்சுட்டு இருக்கிறத ரோட்ல வரவங்க என்ன இவன் தனியா பேசுறான் அப்படின்னு பாத்துட்டு போறேன் இவங்க எல்லாரும் தானே. அப்ப அதுக்குள்ள இது வேற என்ன கரமுறை சத்தம் பார்த்தா உள்ளுக்கு பள்ளி. சரி, ஓகே. அப்ப என்னடா சொல்லிட்டு இருந்தேன்னா, பள்ளி குறுக்கால வந்து சரிதானே. உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு ஒரு ஃப்ளோ விடுபட்டா ஒரு விஷயத்த விட்டுருவேன். நான் என்னடா சொல்லிட்டு இருந்தேன்னா, இது என்ன ஆக்சிஜனே சல்ஃபரையும் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். ஆக்சிஜன் இல்லாட்டி சல்ஃபர். இப்ப சொல்லுவாப்போம் எக்ஸ் சொல்ற வரை ஷுவரா என்ன வரைக்கணும்? இப்ப ஆக்சிஜன் அப்படி இல்லாட்டி சல்ஃபர். இப்ப நீ விடையில தேடி விடையில தேட எது ஆன்சர்? எது ஆன்சர்? ஆன்சர் என்ன? கேள்விய பாரு முஸ்பாத்தி. கேள்விய பாருடா டேய். கேள்விய பாரு முசுபாத்தி. 2வது ஆன்சர் ஒரே ஒரு ஆளை மட்டும் பாத்திக்கிறேன். ஒரே ஒரு ஆளை மட்டும் பாத்தி இத வச்சுட்டு நீ பேப்பர் கஷ்டம்னு சொல்லலாமா? பாரு ப்ரொஃபசர் எவ்வளவு ஒரு மனிதாபிமான மனிதம் உள்ள ஆள் ஒன்று பாரு. அவனை உள்ள முதலாவது ட்ரை பண்ணும்.
ஏன்னா இது இது பார்த்தோன்னே படமெல்லாம் போட்டிக்கிறேன்னு புள்ள பயப்படும் பாவம். 30வது கேள்வி வேற, இன்னும் 10 கேள்வி செய்யறதுக்கு உன்ன டைமை மிச்சப்படுத்திக்கிறான். பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா கண்டுபிடிப்பாயினி. நான் சென்ன மேதில் பார்த்தோன்னே இப்படி ஒன்று சென்னே, இப்படி ஒண்ணா இதுல டக்குன்னு எனக்கு என்ன தெரியணும், எனக்கு என்னத்தை கண்டுபிடிக்க தெரியும் என்ன சார், என்னது சொன்னேன். இறுதி ஓட்டில் இருக்கிற இலக்கணம் மட்டும்தான் எனக்கு கண்டுபிடிக்கலும் டக்குன்னு சொன்னேன். அதை வச்சு நான் அவரோட கூட்ட எண்ணிக்கையை கண்டுபிடிப்பேன் டக்குண்டு. அப்ப கூட்ட எண்ணிக்கை என்ன பாப்பாய் டக்குன்னு ஆவர்த்த நட்டவனை நீ போய் எக்ஸாமுக்கு முந்தைய எழுதி வச்சிடுவியே. எக்ஸாமுக்கு முந்தையே நான் சொல்லிக்கிறேன் பிள்ளைகளுக்கு என்னது, டே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முந்தைய டக்குன்னு ஒரு தாள் ஒன்று வாங்கிக்கொள்றேன். தாள் தருவாங்க, சும்மா தாள் தருவாங்க, வாங்கிக்கொள்றேன். ஆவர்த்த நட்டவனை எழுதி வச்சுக்கொள்றேன் நிம்மதியா நிதானமா. ஆவர்த்த நட்டவனை எழுதி ஒரு தாள் ஒன்று வச்சுக்கொள்றேன். விஷயம் புரியுது இல்லைங்களா? இது நான் ஏ லெவல் கெமிஸ்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஏன்னா எனக்கு நான் எவ்வளவுதான் வித்துவானா இருந்தாலுமேடா கலபல நான் மாத்தி எழுதுறேன். அப்படி பிள்ளை லீக்கிது தானே. நான் ஒரு ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனையே பேசுறேன் நான். எத்தனை எத்தனை பிள்ளைகள் வந்துட்டு சும்மா டென்ஷன் ஆகி எக்ஸாம் விட்டுட்டு நீ அதுக்கு தான் இப்ப ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான ப்ரிப்பேரேஷன் தான் எங்கட பாவப்பிள்ளை. சரிதானே? அதுக்கான ப்ரிப்பேரேஷன் தான் எங்கட பாவப்பிள்ளை. ரைட், ஓகே. இங்க பாருங்க, டக்குனு ஆறுதல் பாப்பாய் ஆக்சிஜன் இல்லாட்டி சல்ஃபர் வரணும். ஆன்சரை பார்த்தா ஆக்சிஜன் ஒன்றே ஒண்ணுதான் இருக்குது. மறுபடியும் யோசிக்கிறல நான் செஞ்சது சரியா விளையாண்டு அடிச்சுட்டு அடுத்த ஆன்சர் அடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். அடிச்சான் பறந்தான். சரிதானே? அப்ப டேய் அடுத்ததுக்கு போயிடணும், அடுத்த கேள்விக்கு. ஷுவராவே அது சரியா தான் இருக்க போகுது, அவ்வளவு கதை. இப்ப நீ வைக்கும் ஜெட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி பாரு. டேய் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னையே நான் காட்டுறது கொஞ்சம் எடுத்து பிரச்சனை இல்லை. எந்த இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் யாருன்னு அது மாதிரி செஞ்சு பாடுறா. எத்தனையாம் கூட்டம்னு சொல்லுவாம எனக்கு. வையும் ஜெட்டும் எத்தனையாவது கூட்டம்னு சொல்லு பார்த்து. டேய் எப்படி கண்டுபிடிக்கிற? பிணைப்புல ஈக்கிறேன்டா. எத்தனை பிணைப்பு இருக்கிறோ அத்தனை அவர்கிட்ட ஒரு இலத்திரன் இருக்குமே. பிணைப்புக்கு ஒரு இலத்திரனை கொடுக்குறவரு இவரு கொண்டு கொடுத்திக்கிற. அப்ப 2 தனிச்சோடி அவர்கிட்ட ஈக்கிறதே 2 4 6 இலத்திரன் தவறு. அது மாதிரிதான் கண்டுபிடிக்கிற. மத்த 2 கண்டுபிடி. நான் கொஞ்சம் தண்ணி சோட்டு குடிச்சிட்டு வரேன். எல்லாம் இறுகிட்டு தானே. ரைட், சுடுதண்ணி மட்டும்தானே நான் காப்பாத்திட்டு இருக்கேனே. எல்லாரும் எனக்கு கூட்டத்தை போடும். சரிதானே? டேய் வைடியம் செட்டை அப்பதான் உனக்கு விளங்கி இருக்கின்றத நம்புவேன். 'எவனிடா ஸ்லீப்பிங்' மிரிப்பேன் பாரு. ஜூமுக்குள்ளால மிரிப்பேன் உனே. எக்ஸாமுக்கு இருக்கிறது என்ன? நாளைக்கு எக்ஸாம். என்ன தூக்கம்? இது வார். ரைட். டேய் இருக்குங்களாடா? தூக்கமா? ஓகே. அடுத்தது அப்ப என்னது பார்ப்போம். உங்களோட கண்டுபிடிப்புகளை பார்ப்போம். மக்களை கண்டுபிடிப்புகளை பார்ப்போம். வைக்கி 5 2 2 ரைட். மாஷா அல்லாஹ். ஓகே, சந்தோஷம். சந்தோஷம். ரைட். அப்ப ஓகேடா, சந்தோஷம். அதை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு விஷயத்த நான் கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்தி, நான் ஒரு நிறைய யோசிச்சு இப்படி சொன்னா விளங்கும்ன்றதை நான் விளங்கப்படுத்தி அது உனக்கு விளங்கிட்டேன்டா அதுல சந்தோஷம் வேறடா. ரைட். அதுக்கு நீ இந்த இடத்துல ஈக்கணும் நீ. ரைட், ஓகே. அதனால ஒரே கேட்கிறேன், விளங்கிச்சா சரிதானே? ரைட். அப்ப 31
31. கொஞ்சம் டைம் பிந்துதுதான். சரி, இதை மட்டும் பாரு. இதை மட்டும் பாரு. ஒரு சிறிய கண்ணாடி குண்டும் ஒரு பெரிய இரும்பு குண்டும் ஒரே உயரத்திலிருந்து ஒரு பீங்கான் மேற்பரப்பு மீது போடப்படுதான். இந்த கேள்வி தெரியும் எனக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய இரும்பு குண்டை போடுறாங்களாம். ஒரு சரிதானே, ஒரு ஒரு சின்ன கண்ணாடி குண்டை போடுறாங்களாம். போட்டா என்ன செய்யுதுன்னு சொன்னால், பீங்கான் மேற்பரப்பு வெடிக்குதாம். கண்ணாடி குண்டு காரணமாக அத்தகைய வெடிப்பு வரல. என்னதுல இரும்பு குண்டை போட்டா பீங்கான் வெடிக்குதாம், கண்ணாடி குண்டை போட்டா வெடிக்கலையாம். என்ன காரணம்னு கேக்குறேன். என்ன காரணம்னு கேக்குறேன். என்ன மாதிரி கேள்வி? பின்வரும் எந்த கணியம் அதிகரித்தல் காரணமாகும்? அந்த ரெண்டு குண்டுலையும், ஒரு கண்ணாடி குண்டு ஒரு இரும்பு குண்டுடா போட்டா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிளேட்ல ஒரே உயரத்துல வச்சு போடுறேன் நான். கண்ணாடி குண்டு பட்டடம் வெடிக்கல, இரும்பு குண்டு பட்ட கிளாஸ் வெடிச்சு, இந்த சாரி இரும்பு குண்டு பட்ட பிங்கான் வெடிச்சு. காரணம் என்னன்னு கேக்குறேன். ரெண்டு பேர்ல எது கூடன்றது கேட்கிறேன். ஏத்தி வச்சா கண்ணாடி குண்டு இரும்பு குண்டுல என்ன வித்தியாசம்? உணவு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. உணவு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. உணவு தெரிஞ்சது போடு. என்ன வித்தியாசம் ரெண்டு பேர்ல? என்னடா வித்தியாசம்? என்னது வித்தியாசம்? நீங்க பாரு. டேய், ஒரு பெரிய இரும்பு குண்டு ஒரு சின்ன கண்ணாடி குண்டு ரெண்டு பேரும் ஒரே உயரத்துல வச்சு போடுறாங்க. சரிதானே? இப்ப இவன் ஒரே பிங்கான். இவர் வெடிக்கிற, இவரு வெடிக்கல. சரிதானே? அப்ப கதை என்னண்டாடா? ரைட், ரைட். ஓகே. நீங்க விடைய சொல்றீங்க. நான் சொல்ற விஷயம் என்னடா, இவர்ல என்ன குறைய உண்மையிலே? இவரோட இவர் வந்து திணிவு கூட, இவரோட திணிவு குறைய. நான் சொல்றேன், இவர் ஒரு 100 கிலோ வேண்டா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோ இருப்பாருன்னு சொல்லுவோமே. அப்ப என்ன குறைய? திணிவு குறையும். சரிதானே? திணிவு குறையும். அதே மாதிரி ரைட். என்னதுடா, இங்க விடும்போது இப்ப இவர் திணிவு கூடன்றதால இவருக்கு அழுத்த சக்தி கூட இங்க வச்சா, இவருக்கு அழுத்த சக்தி குறைய. சரிதானே? அப்ப கீழே வர சொல்ல இவர் வார வேகத்தை விட இவர் வார வேகம் குறைய, இவருக்கு பெரிய வேகம் கொண்டு வார. சரிதானே? இப்ப இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னடா ஒரு 50 இவர் ஒரு 10 கீழே வார. இப்ப ரெண்டுமே கூட தானே. ஒரு இரும்பு குண்டுக்கும் ஒரு கண்ணாடி குண்டுக்கும் ரெண்டும் கூட. இங்க பாரு, திணிவு திணிவு அதே மாதிரி கமா வேகம் ரெண்டும் கூட. ரெண்டும் கூடன்னு சொன்னால் திணிவு தர வேகம் தான் யாருடா? திணிவு திணிவு தர வேகம் என்றாலே உனக்கு யார நினைவு வரணும்? உந்தம். உந்தம் உந்தம் தானே வர. உந்தம்னு சொல்ற விஷயம் என்னண்டாலா, ஒரு 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 இயங்கிட்டிக்கிற ஒரு பொருளை நான் ஈஸியா சொல்றேன் பாரு. இந்த கன்செப்ட், அதுல கன்செப்ட சொல்றேன் பாரு. உந்தம்னு சொல்றது ஒரு இயங்கிட்டிக்கிற பொருளை நிப்பாட்டுறதுக்கு, அவருடைய இயக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு. பாரு, இயங்கிட்டு இந்த பொருள் அவருடைய இயக்கத்தை நிப்பாட்ட முயன்றவரு பிங்கான். அந்த பிங்கான் படுற கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோ நீ. அதான் நான் உண்மையிலே சொல்றேன். உந்தம்னு சொல்றது, நீ இப்ப என்ன நோக்கி ஒரு பந்தொண்ட வீசுறாய், அதை பிடிக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம்டா, அதான் உந்தம். அந்த கஷ்டம் என்னத்துல தங்கி இருக்கு? நீ பந்து வீசுற ஸ்பீட்லையும் ஓ இல்லையா, வேகம், நீ பந்து வீசுற அந்த வேகத்திலையும், அதே மாதிரி அந்த பந்தின் திணிவுலையும் தானே இல்லையா? ஒரு பந்தை வீசுறதுக்கு பதில் அதே மாதிரி ஒரு இரும்பு குண்டை வீசுறாய், நீ கஷ்டப்படுவேனா இல்லையானா? படுற கஷ்டம் கூடுது, அதாவது உந்தம் கூடுது. அப்ப அதனாலதான் திணிவு தர வேகம் சமன் உந்தம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அலகு. சரிதானே? அலகு என்ன இருக்கணும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஓகே ஓகே, போகலாம். விளைஞ்சு நம்புறேன். உங்களுக்கு விளங்கிச்சேன்னு நம்புறேன். கட்டாயம் எனக்கு ஃபீட்பேக்ஸ் தாங்கும். கட்டாயம் ஃபீட்பேக்ஸ் தாங்கும். ஸ்பீடுன்னு மட்டும் சொல்லாத, அதை தவிர வேற என்னன்னாலும் சொல்லு. என்ன ஃபீட்பேக் தான், ஸ்பீடுன்னு சொல்லாத. இப்ப இதை விட ஃபாஸ்டா செய்யணும். சரி, என்ன உனக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போறேன். சரிதானே? எல்லாரும் ஜஸாக்கல்லாஹ், நன்றி. காத்துட்டு இருந்ததுக்கு, என்ன சகிச்சுட்டு இருக்கிறதுக்கு. ரைட், ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தால் என்ன டைம் பிரச்சனை இல்லை, நீங்க கேட்கலாம் என்கிட்ட. என்னால என்ன உதவிகள் செய்வேன். படிங்க எல்லாரும். அடுத்த பவர் பிளேல சந்திக்கும் வரை பாய் பாய். நல்லா படிங்க. ஓகே ஓகே.
ரைட். ஓகேடா, ஓகேடா, ஓகே, ஓகே. ஜஸாக்கல்லாஹ்.